ம். ஸ்ரீ ப்ரோ. ஹலோ. ஆ ப்ரோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் ப்ரோ கிளாஸ். ஏன்னா யாரும் ஜாயின் பண்ற மாதிரி ஓகே தெரியல. ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே ப்ரோ. ம் ஓகே ப்ரோ. ஓகே. ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்னென்ன ப்ரோ பார்த்தோம்? டாஸ்க் பார் விஜெட் ப்ரோ, எக்ஸ்பேண்டட் விஜெட், அப்புறம் லிஸ்ட் விஜெட். சூப்பர் 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 ரைட். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 1 மினிட் ப்ரோ ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ நம்ம வந்துட்டு இந்த கிளாஸ்ல நம்ம என்னென்ன விஜெட்ஸ்லாம் நம்ம கவர் பண்ண போறோம் அப்படின்னா wrap அப்படின்ற ஒரு விஜெட்ஸ் இருக்கு. ஸோ ஓகே. wrap அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு என்ன ப்ரோ உங்களுக்கு ஞாபகம் வருது? எல்லாத்தையும் சேர்த்து கட்டுறதா ப்ரோ? அதே தான் ப்ரோ. ஓகேவா? ஸோ வந்துட்டு லைக் எப்படி வந்துட்டு காலம் வந்துட்டு எல்லாமே சேர்த்து வச்சிருக்கோம், சில்ட்ரன்ஸ் எல்லாமே வச்சிருக்கோம். ஸோ அதே மாதிரி வந்துட்டு ரோ எப்படி சில்ட்ரன்ஸ் எல்லாமே வச்சிருக்கோம், அதே மாதிரி ரேப்பும் வந்துட்டு சில்ட்ரன்ஸ் வச்சுக்கோம். ஓகேங்களா? ஸோ ஆனால் ரோ காலம் அது ரெண்டுத்துக்கும் லைக் ரோ காலம் அதை ஒரு சைடு வச்சுக்கோங்க, ரேப் ஒரு சைடு வச்சுக்கோங்க. இதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா நம்ம பார்க்கலாம். அந்த டிஃப்ரென்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம் என்னன்னு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரேப் விட்ஜெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதுல வந்துட்டு சைல்ட் விட்ஜெட்ஸ் நம்ம சொன்ன மாதிரி லைக் ரோஸ் அண்ட் காலம்ஸ் மாதிரியே விட்ஜெட்ஸை நம்ம வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுக்க முடியும். லைக் வந்துட்டு ஹரிசான்லாவும் பண்ணிக்கலாம், வெர்டிகலாவும் பண்ணிக்கலாம். இப்போ ரோல நம்மளால வந்துட்டு எப்படி ப்ரோ அரேஞ்ச் பண்ண முடியும்? ஹரிசான்லா தானே அரேஞ்ச் பண்ண முடியும். ஆமா ப்ரோ. ஸோ காலம்ல வந்துட்டு வெர்டிக்கல் அரேஞ்ச் பண்ண முடியும். பட் ஆனால் ரேப்ல வந்துட்டு நம்ம ரெண்டு விதமாவுமே நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ ரோ காலம்ல வந்துட்டு இப்போ நம்ம ரோல ஆட் பண்ணிட்டே இருக்கோம். ஒரு 10 கண்டெய்னர் ஆட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த குறிப்பிட்ட இந்த ஸ்கிரீன் சைஸுக்கு மேல தாண்டி போயிடுச்சுன்னா எனக்கு வந்துட்டு பாட்டம் ஓவர் ஃப்ளோ எரர் வரும். ஓகேங்களா? ஸோ அதுவே நான் ரேப் நான் யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா டிடெக்ட் பண்ணிட்டு சரி ஓகே அடுத்த லைன்ல நம்ம கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி அடுத்த லைன்ல அந்த கண்டெய்னர் வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் லைன்ல ஒரு கண்டெய்னர், ஸோ 5 கண்டெய்னர்னா அடுத்த லைன்ல 5 கண்டெய்னர் அதுவே ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு ரேப் பண்ணிக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு நமக்கு இந்த மாதிரி லைக் வந்துட்டு லேஅவுட்ஸ்லாம் நம்ம இந்த ரெஸ்பான்சிவா நம்ம சைட் பண்ணும்போது கூட நமக்கு யூஸ் ஆகும். அதாவது டிஃப்ரெண்ட் ஸ்கிரீன் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி செட் ஆகிற மாதிரி லைக் வந்துட்டு பாத்தீங்கன்னா வெப்னா வந்துட்டு எனக்கு ஒரு 4 கண்டெய்னர் காட்டணும், அதுவே எனக்கு மொபைல்னா வெறும் 2 கண்டெய்னர் மட்டும் தான் காட்டணும் அப்படின்ற மாதிரி அதுவே ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு ஃபிளெக்சிபிளா சேஞ்ச் ஆகிக்கும் இந்த ரேப். ஸோ அதை நம்ம எக்ஸாம்பிள்ல நம்ம பார்க்கும்போது நம்ம தெரியும், உங்களுக்கு தெரியும். ஓகே. ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா டைரக்ஷன்ஸ், அலைன்மெண்ட், ரன் அலைன்மெண்ட், ஸ்பேசிங், ரன் ஸ்பேசிங். ஓகேங்களா? ஸோ இது நம்ம என்னென்ன எப்படி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம ப்ராக்டிக்கல்ல பார்த்துட்டு அப்படியே சைட் பை சைட் நம்ம தியரட்டிக்கலா பார்க்கலாம். ஓகேங்களா ப்ரோ? ஓகே. ஸோ ஓகே ஓகே. கோட் டாட். ஓகே ப்ரோ, நம்ம எக்ஸாம்பிள்ஸ் இந்த இந்த ப்ராஜெக்ட்லயே கண்டினியூ பண்ணலாமா இல்ல நம்ம புது ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிடலாமா? லைக் இதுலயே வந்துட்டு ஒரு ஒரு இதுவா கிரியேட் பண்ணிட்டு இங்க கால் பண்ணலாமா இல்ல புது ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிடலாமா? எதனாலும் ஓகே ப்ரோ. ஓகே ஓகே சரி ஓகே. இதுலயே நம்ம பண்ணிக்கலாம். ஸோ ஸ்க்ரீன்ஸ்ல வந்துட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா wrap டெமோ டாட் டாட் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகே. ஸோ இது எனக்கு ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட்டாக தான் இருக்க போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி லோட் ஆகலை இன்னும். இப்போதானே ப்ராஜெக்ட் வந்துட்டு உள்ள போனேன், டேரக்டரிக்குள்ள போனேன். ஸோ அதனால லோட் ஆகலை. ஓகே லோட் ஆயிடுச்சு. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா wrap டெமோ அப்படின்ற மாதிரி வச்சுக்கிறேன். இதுக்குள்ள வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாரி இதுக்குள்ள இல்லை, இதை நான் இங்கே கால் பண்ண போறேன். wrap டெமோ கால் பண்ண போறேன். அப்புறம் அந்த குறிப்பிட்ட அந்த இதை இம்போர்ட்டும் பண்ண போறேன். இம்போர்ட் பண்ணிட்டேன். ஸோ ஒர்க் ஆயிடும். ஓகே ஃபைன். இப்போ வந்துட்டு என்ன பண்றேன்னா டிஃபால்ட்டா வந்துட்டு ஒரு ஸ்கேஃபோல்டர் ரிட்டர்ன் பண்றேன் எப்பயும் போல. ஏன்னா இது ஒரு ஸ்க்ரீனா இருக்க போது. ஸோ ஸ்கேஃபோல்டர் ரிட்டர்ன் பண்றேன். ஓகே.
ஸோ இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ணிடுறேன், குரோமில் வச்சு ரன் பண்ணிடுறேன், அப்ளிகேஷனை ரன் பண்ண விட்டுறேன். ஸ்டார்ட் டீபக்கிங். ஓகே, ஸோ நான் என்ன பண்ண போறேன், இந்த ஸ்கேஃபோல்டில் வந்துட்டு டிஃபால்ட் எப்பயும் போல ஒரு ஆப் பார் கிரியேட் பண்ணிக்க போறோம். ஓகேங்களா? ஸோ ஃபார் த யூஐ பர்பஸ்க்காக ஒரு ஆப் டெமோ சென்டர் டைட்டில் ட்ரூ. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு பாடி, ஸோ அதில் வந்துட்டு காலம் வேணா நம்ம ரேப் நம்ம யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆப் பில்ட் ஆகட்டும். ஓகே, ஸோ நம்ம இன்னைக்கு நம்ம என்னென்ன கவர் பண்ண போறோம்னா ரேப் கவர் பண்ணிடலாம். அப்புறம் விசிபிலிட்டி விட்ஜெட் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கு. ஸோ இதை நம்ம பார்த்துடலாம், விசிபிலிட்டி விட்ஜெட் பார்த்துடலாம். அப்புறம் சர்க்குலர் அவட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ அதை நம்ம பார்த்துடலாம், சர்க்கிள் அவட்டார். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது. அப்புறம் வந்துட்டு கெஸ்டர் டிடெக்டர் விட்ஜெட். ஸோ அதான் இது, இந்த 4 விட்ஜெட் நம்ம இன்னைக்கு நம்ம பார்த்துடலாம் கொஞ்சம் ப்ரீஃபா. ஓகே, ஸோ இது பார்த்துடலாம். அப்படியே கொஞ்சம் இதை பார்த்து முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா நோட்ஸ் அப்ளிகேஷனோட யூஐ பில்ட் பண்ணலாம் சைட் பை சைட். ஓகேங்களா? ஓகே ப்ரோ. ஓகே, ஏன்னா நமக்கு ப்ராஜெக்ட்ஸ்ல இருக்கு ப்ரோ அது. ஸோ அதனால நம்ம நோட்ஸ் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணிடலாம், யூஐ ஃபர்ஸ்ட் பில்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஃபயர் பேஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்புறம் ஃபயர் பேஸ் யூஸ் பண்ணி எப்படி கனெக்ட் பண்ணி நோட்ஸ் அப்ளிகேஷனை லைக் க்ரூட் ஆப்ரேஷன் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். ஓகேங்களா? ஓகே ப்ரோ. ஓகே ஓகே ஓகே, அப்ளிகேஷன் ரன் ஆயிட்டு இருக்கு, ரன் ஆகி முடிச்சிருச்சு. இதை நான் சேவ் பண்ணல, இருங்க, ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு இதை சேவும் பண்ணல, எப்படி ஆப் பாருக்கு காட்ட போறது இல்லை. ஆயிடுச்சு. இப்போ நான் சேவ் பண்றேன், கண்ட்ரோலர் ஆர்ட் ரீலோட் ஆயிட்டு. ஸோ இப்போ வந்துடும் அவுட்புட். என்னாச்சு, கிரியேட் ஃபைல் என்ட்ரி பாயிண்ட், த ஃபைல் வாஸ் நாட் ஃபவுண்ட், rejecting promise with error, bad state, invalid engine installation state was called while the engine installation state was debug installation, can only be called. ஓகே, இது என்ன புதுசாக இருக்கு எனக்கு. ஸோ இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எதனால இந்த மாதிரி ஆகுது. ஓகே, மெயின் டாட் டாட் கால் ஆகுது டிஃபால்ட்டாக. ஸோ மெயின் டாட் டாட்லேருந்து நான் ரேப் டெமோ கால் பண்ணுறேன். ரேப் டெமோ கால் பண்ணும்போது ஓகே ஃபைன், ஒரு வாட்டி ஆட்டோ லோட் பண்ணிக்க. ஓகே வந்துச்சு. ஸோ அது ஒன்றும் இல்லை ப்ரோ, அது டக்குன்னு ஏதோ ஒரு ப்ராப்ளம் மாதிரி காமிச்சிச்சு. ஸோ ஜஸ்ட் நான் ஆர்ட் ரீலோட் பண்ணேன், ஸோ அந்த ப்ராப்ளம் போயிடுச்சு. ஒன்றும் இல்லை, அது வந்துட்டு எங்கேருந்து இனிஷியலைஸ் பண்ணுறதுன்னு தெரியலையா அவனுக்கு. ஸோ நம்ம டிஃபால்ட்டாக லிப் மெயினில் தானே வரும். ஸோ அது வந்துட்டு அது சம்டைம்ஸ் அதுக்கு தேட முடியாமல் போயிடுச்சு போல, ஏதோ இன்ஜினில் ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டு இருந்தது. ஸோ அதனால சரி ஓகே, என்ன ப்ராப்ளம் நம்ம பார்த்ததுல ஒரு தப்புமே நம்ம பண்ணலை நம்ம சைட்ல இருந்து. மெயின் டாட் டாட்ல ரேப் டெமோ கால் பண்ணியிருக்கோம். ஓகே, அப்போ பர்ஃபெக்டாக தான் ஒர்க் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையில் ரீலோட் பண்ண கரெக்டாக ஒர்க்கிங் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு நான் ரோ கிரியேட் பண்ணுறேன். ஸோ ரோவில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு 5 கண்டெய்னர் கிட்ட போட்டுக்கிறேன். ஹைட்டு வந்துட்டு ஒரு 500, அப்புறம் வித்து வந்துட்டு ஒரு 500 இல்லை 200 போதும், இதுவும் 200 போதும். ஓகே ஃபைன், கலர் கொடுக்கல ஸோ அதனால வராது. கலர்ஸ் டாட் ரெட். ஓகே வந்துருச்சு. ஸோ ஓகே, இதே மாதிரி பக்கத்தில் பக்கத்தில் போட போகிறேன் கண்டெய்னரும் வித் ஒரு ஸ்மால் ஸ்பேசிங்கோட 20 ஸ்பேசிங். இப்போ சைட் ஸ்பாட்ஸ் பதிலா கண்டெய்னர் கொடுத்தே பேடிங் யூஸ் பண்ணலாம்னு சொல்றீங்களா என்ன ப்ரோ? கண்டெய்னர் கொடுத்துட்டு பேடிங் அது யூஸ் பண்ணலாம், இல்லனா வந்து கண்டெய்னர் ஒன்னன் கண்டெய்னர் கொடுத்து கலர் ஒயிட் அது மாதிரி யூஸ் பண்ணலாம் ப்ரோ. இன்னொரு கண்டெய்னர் எங்க ப்ரோ தர போறீங்க நீங்க? இங்க சைட் பாக்ஸ் பதிலா
சைஸ் பாக்ஸ் பதிலா நம்ம தரலாம் ப்ரோ. நான் எதுக்காக நான் சைஸ் பாக்ஸ் நான் இங்க யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா, எனக்கு இங்க வித் கொஞ்சம் ஸ்பேஸ் தேவை. ஸோ அதுக்காக தான் சைஸ் பாக்ஸ் யூஸ் பண்றேன். ஓகேங்களா? ஸோ நான் வந்துட்டு பக்கத்துல இன்னொரு கண்டெய்னர் தான் நான் போட போறேன். ஆனா இப்போ கண்டெய்னர் ஒயிட்னு நான் போட்டேன் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், அவ்வளவா யூஇல கிளியரா தெரியுமான்னு தெரியல. தெரியுது. ஏன்னா ஸ்கேஃபோல்டு வந்துட்டு ஸ்கேஃபோல்ட் கலருக்கும் இங்கேயும் கொஞ்சம் வித்தியாசம் தெரியுது பாத்தீங்களா? ஆ ஒயிட் கலர்ல. ஸோ அதனால தெரியுது. ஸோ நீங்க இதுதானே ப்ரோ கேட்டீங்க? பக்கத்துல நம்மளால போட முடியாதான்னு கேட்டீங்களா கண்டெய்னரு? இல்ல ப்ரோ, ஆ லைக் அந்த சைட்ஸ் பாக்ஸ் இருக்குல்ல ப்ரோ, ஆமா. அதுக்கு பதிலாவே கண்டெய்னர் வந்து கேப்ப யூஸ் பண்ணக்கூடாது. ஆ போடலாம் ப்ரோ, போடலாம். அதுவுமே போடலாம். கண்டெய்னரை நம்ம கேப்பா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓ ஓகே ப்ரோ. அப்படியே நம்ம பண்ணலாம். பட் ஆனா வந்துட்டு அது வந்துட்டு பெஸ்ட் பிராக்டிஸ் கிடையாது நமக்கு. ஓகேங்களா? ஏன்னா அந்த மாதிரி ஏன்னா சைஸ் பாக்ஸ் கண்டெய்னர் வந்துட்டு சைஸ் பாக்ஸை விட்டு கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தி. ஸோ அதனால நம்ம அது எங்கெங்கெல்லாம் ரெக்வைர்டோ நம்ம அங்க மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே இப்போ ப்ரோ. வெயிட் ஜாஸ்தி அப்படின்னா இப்போ இதுல பாருங்களேன், இவ்வளவு ப்ராப்பர்ட்டிஸ் தான் இருக்கு. ஸோ இவ்வளவு ஆப்ரேஷன்ஸ் தான் பண்ண போகுது. அதே கண்டெய்னர்ல பாருங்களேன், கண்டெய்னர்ல வந்துட்டு நம்ம எக்கச்சக்க ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஸோ நிறைய ஆப்ரேஷன்ஸ் பண்ணும். ஸோ அதனால வந்துட்டு கண்டெய்னர் வெயிட்டேஜ் அதிகம்ன்றனால நம்ம தேவையில்லாத இடத்துல நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேங்களா ப்ரோ? ஓகே ப்ரோ. இப்போ பாருங்க. ஓகே. இதோ அதான் சார், நீங்க வந்துட்டு கேட்ட மாதிரி நம்ம வந்துட்டு போட்டுடலாம். நம்ம போட்டா ஒண்ணுமே ஆக போறது இல்ல. ஓகே. ஆனா இப்போ ஒரு இது மாதிரி காட்டுது பாத்தீங்களா ப்ளூ கலர்ல? ம். இங்க இவனே வந்துட்டு காட்டுவான், யூஸ் a சைஸ் பாக்ஸ் டு ஆட் a white space to a layout அப்படின்ற மாதிரி. பாத்தீங்களா? அவனே ஓகே சொல்றான், ப்ரோ. இதுக்கு தானா நீ இது மட்டும் தான் பண்ற அப்படின்னா, மித்த ஐட்டம் மட்டும் தான் டிஃபைன் பண்ற, ஸ்பேஸ் மட்டும் தான் கொடுக்குறேன்னா, நீ அதுக்கு வந்துட்டு சைஸ் பாக்ஸே நீ வந்துட்டு யூஸ் பண்ணிருப்பா, எதுக்காக இது யூஸ் பண்ற? எக்ஸ்ட்ரா இப்போ நான் வந்துட்டு கலர் கொடுத்தா அது போயிடும், ஆ அந்த சைஸ் போயிடும். ஓகேங்களா ப்ரோ? ஓகே ப்ரோ. இதுக்கு தான் நான் சைஸ் பாக்ஸ் யூஸ் பண்றேன். ஓகே. நம்ம வந்துட்டு பேடிங் நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஒரு இதுக்கும் நம்ம போயிட்டு கொடுத்துட்டு இருக்க முடியாதுல்ல. பேடிங் மொத்தமா யூஸ் பண்ணிடலாம். ஓகே. இப்போ வந்துட்டு சேவ் பண்ணிட்டேன். பேடிங் கொடுத்துட்டு சேம் இதை வந்துட்டு காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. ஸோ இங்க வந்துட்டு பாத்தீங்களா ப்ரோ, இங்க ஆக்சுவலா என்ன ஆயிட்டு இருக்குன்னு பாத்தீங்களா? குறிப்பிட்ட லெவலுக்கு மேல ஓவர்ஃப்ளோ போகுது. குறிப்பிட்ட லெவலுக்கு மேல போயிட்டனால என்ன ஆச்சுன்னா ஓவர்ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரி இடத்துல நான் என்ன பண்ணலாம்னா, இந்த இதுக்கு பதிலா ரோக்கு பதிலா ரேப் யூஸ் பண்ணிக்கலாம். ரேப் யூஸ் பண்றது மூலயமா பாத்தீங்க அப்படின்னா அது வந்துட்டு ரேப் பண்ணிடும் கரெக்டா. ஸோ குறிப்பிட்டு இந்த ஸ்பேஸுக்கு எக்ஸீட் ஆயிட்டோம்னு என்ன ஆயிடும் அப்படின்னா அடுத்த லைன்ல நமக்கு வந்துட்டு விசிபிள் ஆயிடும். ஓகேங்களா ப்ரோ? ஸோ அதான் ரேப்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஓகே ப்ரோ. இப்போ அந்த wrap சென்டர் ஆக்க முடியுமா ப்ரோ? ஆக்கலாம் ப்ரோ, ஆக்கலாம் ப்ரோ. இருங்க, அது நம்ம வந்துட்டு இதுல அலைன்மெண்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுல ஆ பாத்திரலாம். ஓகே ஓகே ப்ரோ. ஓகே ஓகே. இப்போ வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இது டிஃபால்ட்டா ஆக்சிஸ் வந்துட்டு ஹரிசாண்டல்ல இருக்கு. லைக் வந்துட்டு இப்போ நம்ம பாருங்க, ஏன்னா என்னாச்சுன்னா நான் ரேப் ஆட் பண்ணும்போது ஹரிசாண்டலா தான் போயிட்டு இருந்தது. இதே வந்துட்டு வெர்டிகலா இருக்கணும் அப்படின்னா இங்க இது எதுக்கு தான் வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் பாட்டம் ஓவர் ஃப்ளோச்சுல, ஸோ அந்த எக்ஸெப்ஷன்னால வந்து எரர் அது. ஸோ அதை கிரியேட் பண்ணிட்டேன். டைரக்ஷன் axis dot vertical. ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா டிஃபால்ட் ஃபர்ஸ்ட் வந்துட்டு எப்படி எக்ஸ் ஆக்சிஸ்ல எடுத்துக்கிச்சு. ஓகேங்களா? ஹரிசாண்டல்னு ஹரிசாண்டல் லைன்ல எடுத்துக்கிச்சு. ஸோ இப்போ நான் வந்துட்டு வெர்டிக்கல் அப்படின்னு சொன்னனால இப்போ இருங்க உங்களுக்கு குட்டி குட்டியா நான் காட்டுறேன், பண்ணி பண்ணி அப்பன் பண்ணி காட்டுறேன், அப்போ உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் 3 இதை மட்டும் வச்சுக்கிறேன். ஹரிசாண்டலுக்கும் வெர்டிக்கலும் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துடலாம். இப்போ பாருங்க, டிஃபால்ட்டா ஹரிசாண்டல் இருக்கும். இப்போ நான் வெர்டிகல் செட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னாச்சு, இப்படி வந்தது. ஓகேங்களா? 1 2 3 4 5 6 பக்கத்துல பக்கத்துல வந்துட்டு அப் அண்ட் ஆயிட்டு வந்தது. ஏன்னா அது வந்துட்டு ஹரிசாண்டல் இருந்தது டிஃபால்ட்டா. இப்போ நான் வந்துட்டு வெர்டிகல் மாத்துறதுனால எப்படி ஆகுதுன்னா காலம் மாதிரி ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ என்ன ஆகுனா 1 2 ஸோ 3 இங்க போடுறதுக்கு பார்த்தது பத்தல. ஸோ மேல வந்துருச்சு. ஓகேவா ப்ரோ? இதுதான் டைரக்ஷன். ஓகே ப்ரோ. புரியுது ப்ரோ. ஓகே ஓகே. ஸோ அவ்வளோதான். இப்போ நான் வந்துட்டு இதை நான் பேஸ்ட் பண்ணிடுறேன் எடுத்தது. ஓகே. ஸோ டைரக்ஷன்ஸ் இதுதான்.
பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா வந்துட்டு ஹரிசாண்டல் இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு வெர்டிக்கலா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நமக்கு தேவை நெசசரி அப்படின்னா நம்ம வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஹரிசாண்டல்ல இருக்கும்போது வந்துட்டு ரோஸ்ல அரேஞ்ச் ஆகும். ரோவோட ஆர்டர்ல வந்துட்டு அரேஞ்ச் ஆகும் சில்ட்ரன்ஸ் எல்லாமே. ஆஹ் இதுல வெர்டிகல்ல இருக்கும்போது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா காலம்ஸ்ல அரேஞ்ச் ஆகும். ஸோ அதுதான் இதுக்கும் டிஃபரன்ஸ். ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு அலைன்மெண்ட் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அலைன்மெண்ட் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி வந்துட்டு பாத்தீங்கன்னா இது அந்த சில்ட்ரன் வந்துட்டு நம்ம டிஸ்ப்ளே பண்றோம் இல்லையா. ஸோ அது வந்துட்டு எப்படி அலைன் ஆயிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்துட்டு மென்ஷன் பண்ணலாம். ஸோ டிஃபால்ட்டா வந்துட்டு ரேப் அலைன்மெண்ட் டாட் ஸ்டார்ட்ல இருக்கும். ஓகேங்களா. இப்போ இது நான் டிஃபால்ட் லெட்டர். ஓகே இருங்க. ஓகே. ஸோ இது வந்துட்டு நான் வெர்டிகல் சேஞ்ச் பண்ணல. ஓகே. டிஃபால்ட்டா வந்துட்டு ஹரிசாண்டல்லே இருக்கட்டும். அதுக்கப்புறம் வெர்டிகல் வச்சுட்டு அதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே. இப்போ வந்துட்டு டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஸோ ஹரிசாண்டல் இருக்கு. ஃபைன். இப்போ வந்துட்டு எனக்கு பாத்தீங்கன்னா அலைன்மெண்ட் வந்துட்டு ரேப் அலைன்மெண்ட் டாட் ஸ்டார்ட்ல இருக்கும் டிஃபால்ட்டா. இங்க பார்க்கலாம். இதே ரேப்குள்ள தான் அந்த அலைன்மெண்ட் யூஸ் பண்ண போறேன். இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹோவர் பண்றேன். ஹோவர் பண்ணி பார்க்கும்போது தெரியலையா. ஸோ டிஃபால்ட்டா வந்துட்டு ரேப் அலைன்மெண்ட் டாட் ஸ்டார்ட்ல இருக்கு. ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம், ரேப் அலைன்மெண்ட் டாட் சென்டர் நான் போடுறேன். ஓகேங்களா. ரேப் அலைன்மெண்ட் டாட் சென்டர் போடுறேன். சென்டர்ல வந்துருச்சு. ஓகேவா ப்ரோ. ஸோ இது வந்துட்டு நீங்க கேட்கலாம் ஏன் இங்க வந்தது, ஸோ இன்னும் கொஞ்சம் தள்ளி வந்திருக்கலாமே அப்படின்னு கேட்கலாம். ஸோ இது ரேப் பண்ணிருச்சு. ஸோ ரேப் பண்ணனால ஒட்டுமொத்த சைஸ் வந்துட்டு இவ்வளவுதான் எடுத்துக்கும். ஓகேங்களா. ஸோ இவ்வளவுதான் எடுத்துக்கும். ஸோ இவ்வளவுன்னு நம்ம பார்க்கும்போது இதுதான் நமக்கு சென்டர். ஓகேவா ப்ரோ. புரியுதா இப்போ எப்படி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு. ப்ரோ ஒன்னும் ஒரே ஒரு ப்ரோ. ஓகே. ஸோ நமக்கு வந்துட்டு டிஃபால்ட்டா வந்துட்டு ரேப் அலைன்மெண்ட் டாட் ஸ்டார்ட்ல இருந்தது ப்ரோ. ஓகேங்களா. ஸோ அதனால வந்துட்டு நமக்கு எப்படி நம்ம உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம வந்துட்டு ரோல இப்போ இது டிஃபால்ட்டா ரோ மாதிரி வந்துட்டு ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோ. ரோ ஏன்னா டிஃபால்ட் டைரக்ஷன் வந்துட்டு ஹரிசாண்டல் இருக்கு. சரிங்களா. ஸோ அதனால வந்துட்டு ரோ மாதிரி ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ரோல வந்துட்டு நம்ம மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் அப்படின்ற மாதிரி நம்ம கொடுப்போம். அதுல மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் டாட் சென்டர் கொடுத்தா என்ன ஆகும், நம்ம அலைன் பண்ணி வச்சிருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு சென்டர்ல வந்துடும். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி தான் சேம் இங்க ரேப் அலைன்மெண்ட் டாட் சென்டர் கொடுக்கும்போது நம்ம அலைன் பண்ணி வச்சிருக்கிற ஐட்டம் எல்லாமே சென்டர்ல வந்துருது. ஓகேங்களா. ஆனா இது தள்ளி இங்க இங்க கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கே அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு கேட்கலாம். இது ஏன் இது வந்துட்டு அப்படியே விட்டுருக்கு அப்படின்னா இது நம்ம வந்துட்டு ரேப் யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ அதனால இது வந்துட்டு இங்க வர்றதுக்கு பார்த்த ஒரு விஷயம், ஆனா இங்க வந்துட்டு ஸ்பேஸ் இல்லைன்ற காரணத்தினால கீழே வந்துருச்சு. ஓகேங்களா. ஸோ அதனால இது என்ன இருக்குன்னா இது ரெக்வயர்ட் ஸ்பேஸ் மட்டும் தான் எடுத்துக்கும். ஸோ அதுக்கப்புறம் ரேப் அலைன்மெண்ட் அட் சென்டர்னு ஸோ இதுக்குள்ள லைக் இந்த ஸ்பேஸ்க்குள்ள எது சென்டரோ அங்க அலைன் ஆயிடுச்சு. ஓகேவா ப்ரோ. ஓகே ப்ரோ. இப்போ அந்த ஒயிட் ஸ்பேஸ் எப்படி ப்ரோ இருக்கும் சொல்றீங்களா? ஓகே. ஸோ இந்த 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 ஒயிட் ஸ்பேஸ் இருக்கு, இதை வந்துட்டு சொல்றீங்களா ப்ரோ. அது வந்துட்டு நம்ம ரேப் யூஸ் பண்ணிட்டாலே அவ்வளவுதான் ப்ரோ. அது நம்மளோட கண்டெய்னருக்கு ஏற்ற மாதிரி அதுவே ஆலோகேட் ஆகிறதுனால நம்மளால அதை நம்ம எதுவுமே நம்ம பண்ண முடியாது. ஒண்ணு நம்ம இந்த கண்டெய்னரோட சைஸை கம்மி பண்ணிட்டு இதை மேலே வர வைக்கணும். ஸோ அந்த மாதிரி வேற ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம். ஓகே ப்ரோ. ஓகே. அந்த மாதிரி தான் நம்ம பண்ண முடியும். இல்லனா என்ன பண்ணலாம்னா இந்த ரேப் இருக்கு இல்லையா. ஸோ இதை நம்ம ஒரு காலம் மாதிரி நம்ம ஆக்ட் பண்ண வைக்கலாம். இதை ஒரு காலம் மாதிரி வச்சுட்டு ஸோ ரோ. ஓகேங்களா. ஸோ ரோல இது ஃபர்ஸ்ட் இங்க உள்ளது வந்துட்டு ரேப்பு, இங்க நம்ம ஏதாச்சும் ஒரு கண்டெய்னர் மாதிரி போட்டு நம்ம இங்க நம்ம ஃபில் பண்ணிடலாம். அந்த மாதிரி நம்ம பண்ணலாம். ஓகே ப்ரோ. ஓகே. ஸோ நான் வந்துட்டு சொல்ல வர்றது உங்களுக்கு புரியுதா ப்ரோ எப்படின்னு. நார்மலா ரேப்குள்ள புரியுது நம்மளால ப்ரோ. பண்ண முடியாது. ஓகே ஓகே. நார்மலா நம்மளால ரேப்குள்ள பண்ண முடியாது. ஸோ இதே நம்ம காலம் நம்ம யூஸ் பண்ணிட்டு லைக் 2 ரோவா கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேணா நம்ம ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஓகேவா ப்ரோ. ஓகே ஓகே. ஸோ நீங்க அதை வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏதாச்சும் நான் சொல்றது புரியுது இல்லை. ஸோ அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஏதாச்சும் டவுட்ஸ்னா பிங் பண்ணுங்க ப்ரோ, கிளியர் பண்றேன். ஓகே 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 ஓகே. ஸோ வந்துட்டு இப்போ வந்துட்டு எண்டு கொடுக்குறேன். ஸோ எண்டு கொடுக்கும்போது என்ன ஆயிடும், எண்டு. ஸோ பாத்தீங்களா இங்க கூட வந்துட்டு லாஸ்ட்ல போல இங்கதான் வந்துட்டு இருக்கு. ஸோ இதுல இருந்து நமக்கு புரிஞ்சிருக்கும். சரி ஓகே இது வந்துட்டு தேவையான ஸ்பேஸ் மட்டும் தான் ரேப் பண்ணிக்கும் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே ஓகே. ஸோ இப்போ நான் இதை வந்துட்டு வெர்டிகலா மாத்துறேன். அப்ப இதோட இது எப்படி இருக்குன்னு பாருங்க. வெர்டிகலா மாத்துறேன். ஸோ இப்போ வந்துட்டு காலம் மாதிரி ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்துட்டு பாருங்க நான் என்ன பண்றேன், அலைன்மெண்ட் வந்துட்டு
அலைன்மெண்ட் வந்துட்டு ரேப் அலைன்மெண்ட் டாட் சென்டர் கொடுக்குறேன். இப்ப பாருங்க அவுட்புட் எப்படி வருதுன்னு. ஓகே, எதனால அப்படின்னா வந்துட்டு இது வந்துட்டு காலமா ஆக்ட் ஆகுது. ஓகேவா ப்ரோ, இது ஃபுல்லா வந்துட்டு காலம் ஆக்ட் ஆகுது. ஸோ ஓல் காலம்ல இதுதான் வந்துட்டு சென்டர். ஓகேங்களா, இங்க பாருங்க. ஸோ இது ரேப் பண்ண இடம் வந்துட்டு இந்த பாக்ஸோட இந்த எட்ஜ். ஸோ அதுக்கப்புறம் இந்த பாக்ஸோட இந்த எட்ஜ். ஸோ இந்த ஸ்பேஸ்க்குள்ள தான் பார்க்கும். இதுல எது வந்துட்டு சென்டர் பண்ணிக்க முடியுமோ அந்த மாதிரி சென்டர் பண்ணிக்கும். ஓகேவா ப்ரோ? ஸோ அதே தான் சேம். அவ்வளோ அலைன்மெண்ட்ஸ் வந்துட்டு இவ்வளவுதான் ப்ரோ. ஸோ இதுல நான் வந்துட்டு ராப்புக்குள்ள ராப்லாம் கொடுக்கலாமா ப்ரோ? ஆ ராப் மாதிரி பண்ணலாம் ப்ரோ, பண்ணலாம் ப்ரோ. ரேப்குள்ள ரேப், இன்னொரு ரேப் அந்த மாதிரி பண்ணலாம். ஓகே ப்ரோ. ஓகே ஓகே ஓகே. ஸோ இருங்க, அடுத்தது வந்துட்டு இதுதான் ப்ரோ. ஸ்டார்ட் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டார்ட்ல வந்துடும். ஸோ எண்ட் வந்துட்டு எண்ட்ல வரப்போகுது. ஸோ சென்டர் வந்துட்டு சென்டர்ல வரப்போகுது. ஸோ அதுதான் இது வந்துட்டு பாத்தீங்கன்னா அலைன்ட் அலாங் த கிராஸ் ஆக்சிஸ் பெர்பெண்டிகுலர் டு இட் இஸ் சிமிலர் டு அலைன்மெண்ட் டிஃபால்ட் இஸ். இது வந்துட்டு ரன் அலைன்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு ப்ரோ. இது பாருங்க, அலைன்மெண்ட்டுக்கும் ரன் அலைன்மெண்ட்டுக்கும் நம்ம பார்க்கலாம். இப்போ டிஃபால்ட்டா நான் வந்துட்டு எதுல வைக்க போறேன் அப்படின்னா வெர்டிக்கல் ஹரிசான்ல இருக்க போகுது. ஓகேங்களா, ஸோ இது நான் என்ன பண்றேன், ரன் அலைன்மெண்ட். இதுவும் வந்துட்டு டிஃபால்ட்டா வந்துட்டு இதோட ரேப் எலிமெண்ட்டும் ஸ்டார்ட்ல தான் இருக்க போகுது. ஸோ நான் என்ன பண்றேன், இதை ரேப் அலைன்மெண்ட் டாட் சென்டர் கொடுக்குறேன். ரேப் அலைன்மெண்ட் டாட் சென்டர் கொடுத்தேன். ஸோ இருங்க, எதுவும் ஆக்ட் ஆகல. இது ஸ்டார்ட் தான் டிஃபால்ட்டா இருக்கும்னு சொல்லிச்சு, இதுவும் ஆக்ட் ஆகல. ஓகே ஓகே ப்ரோ. ஸோ இது வந்துட்டு ரேப் ஆயிட்டதுனால இருங்க, நான் வந்துட்டு வெர்டிக்கல் கொடுக்குறேன். ஆக்சுவலா சேஞ்ச் ஆக மாட்டேங்குது. இது டிஃபைன் ஹவு த ரன்ஸ் ரோஸ் ஆர் காலம்ஸ் ஆர் அலைன் அலாங் த கிராஸ் ஆக்சிஸ் பெர்பெண்டிகுலர் டு த மெயின் ஆக்சிஸ். ஓகே ப்ரோ. சார் நான் வந்துட்டு இந்த ரன் அலைன்மெண்ட் வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒர்க் ஆகுது அப்படின்னு வேற ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் மூலியமா உங்களுக்கு ப்ரூவ் பண்ண முடியுமா நான் பாக்குறேன் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஸோ நான் என்னதுன்னு பார்த்துட்டு சொல்றேன் இப்போதைக்கு. ஆனால் நம்ம அலைன்மெண்ட் வச்சே நம்ம வந்துட்டு பண்ணிடலாம் ப்ரோ, அலைன் பண்ணிடலாம். ஸோ அதனால அது ப்ராப்ளம் கிடையாது இப்போதைக்கு. நான் வந்துட்டு இருந்தாலும் நான் ரன் அலைன்மெண்ட் ப்ராப்பர்ட்டி நான் பார்த்துட்டு வந்து சொல்றேன். இது ஏன் வந்துட்டு இதுல இந்த எக்ஸாம்பிள் ஒர்க் ஆகலன்னு தெரியல. ஸோ நான் அதை ஆர்என்டி பண்ணிட்டு வந்து சொல்றேன் ப்ரோ. ஓகேவா? ஓகே ப்ரோ. ஓகே. ஸோ வந்துட்டு ஸ்பேசிங் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த எக்ஸ் ஆக்சிஸ்ல ஸ்பேசிங் கொடுக்கும். ரன் ஸ்பேசிங் வந்துட்டு இந்த ஒய் ஆக்சிஸ்ல ஸ்பேசிங் கொடுக்கும். ஸோ அதுதான் டிஃபரன்ஸ். இப்போ நான் டிஃபால்ட்டா வந்துட்டு ஹரிசான்ல விட்டுட்டேன். ஸோ பாருங்க, ஓ டிஃபால்ட்டா நான் ஆப்பை நான் ரெண்டர் பண்றேன். ஃபுல்லா ரேப் மட்டும் யூஸ் பண்ணிட்டு ஆப்பை ரெண்டர் பண்றேன். ஆப்பை ரெண்டர் பண்ணும்போது வந்துட்டு பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா என்ன வரணுமோ அந்த மாதிரி வந்துச்சு. இப்போ நான் ஸ்பேசிங் கொடுக்குறேன். ப்ரோ நீங்க அந்த ஒயிட் ஸ்பேசிங் வந்துட்டு இப்படியே தான் இருக்குமா நீங்க கேட்டீங்களா? இதை நம்ம வந்துட்டு ஸ்பேசிங் நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஸ்பேசிங் கொடுத்து நம்ம வந்துட்டு சமாளிச்சிடலாம் ப்ரோ ஈஸியா. இப்போ வந்துட்டு நான் ஸ்பேசிங் நான் வந்துட்டு 30 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுக்கு இந்த எக்ஸாக்சிஸ்ல இதுக்குமான ஸ்பேசிங் வந்துட்டு கொஞ்சம் 30 வந்துடும். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் வந்துட்டு 35 நான் கொடுக்குறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்பேஸ் இது பண்ணி மேனேஜ் பண்ணி ஆயிக்கும். ஓகேங்களா, இப்போ ஸ்பேசிங் வந்துட்டு நீங்க இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ் ஆக்சிஸ்ல ஓகேங்களா டிஃபால்ட்டா ஹரிசாண்டல் தான் இருக்க போது, ஆக்சிஸ் டாட் ஹரிசாண்டல் இருக்க போது. ஸோ அப்படிங்கும் போது நீங்க ஸ்பேசிங் கொடுக்கும்போது இந்த எக்ஸ் ஆக்சிஸ்ல ஸ்பேசிங் கொடுக்கும். ஓகேங்களா, இப்போ சொல்லுங்க. லெஃப்ட் பேடிங்லாம் கொடுக்கலாமா ப்ரோ? தரலாம் ப்ரோ, தாராளமா. அது நீங்க அதான் எதுல ப்ரோ நீங்க சொல்றீங்க, இந்த கண்டெய்னர்ல பேடிங் கொடுக்கலான்றீங்களா? அது ஸ்பேஸ் இது பண்ணலாம் லெஃப்ட் சைடுல இருந்து. லெஃப்ட் சைடுனா நீங்க எப்படி ப்ரோ சொல்றீங்க? இந்த டாப் மோஸ்ட் லெஃப்ட் சொல்றீங்க இந்த. ஓகே ஓகே, இது நம்ம வந்துட்டு பண்ண முடியாது. இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம ரேப்பை நம்ம பேட் பண்ணலாம். ரேப்பை பேட் பண்ணா நம்ம பண்ண முடியும். ஓகேங்களா ப்ரோ, ரேப்பை மொத்தமா வந்துட்டு பேடிங் பண்ணிடணும். பேடிங் பண்ணிட்டு ஸோ இதுல வந்துட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா எட்ஜ் இன் செட் ஸ்டார்ட் ஒன்லி. உங்களுக்கு லெஃப்ட் தானே வேணும். ஸோ லெஃப்ட்ல வந்துட்டு 20 பேட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஸோ எனக்கு வந்துட்டு 20 கரெக்டாக வந்துடும். ஓகேவா? ஓகே ப்ரோ. ஸோ ஸ்பேசிங் வந்துட்டு நீங்க எப்படி நீங்க வச்சுக்கோங்க. எக்ஸ் ஆக்சிஸ்ல
இதுவே ரன் ஸ்பேசிங் ஒன்று இருக்கும், அது வந்துட்டு ஒய் ஆக்சிஸ். இப்போ வந்துட்டு இது ஒரு 40 கொடுக்குறேன், அது வந்துட்டு இந்த ஒய் ஆக்சிஸ்க்கான ஸ்பேஸ். ஓகே ப்ரோ, புரியுதா இப்போ ஸ்பேசிங்கும் ரன் ஸ்பேசிங் எப்படி இருக்காது? ஓகே, அதே மாதிரி தான். ரைட். ஓகே, நம்ம ரேப் நம்ம முடிச்சாச்சு. விசிபிலிட்டி விட்ஜெட், ஓகேங்களா? விசிபிலிட்டி விட்ஜெட்னா என்னன்னா வந்துட்டு இப்போ நம்ம குறிப்பிட்ட ஒரு விட்ஜெட் இருக்கு. ஸோ அந்த விட்ஜெட்டை வந்துட்டு நம்ம விசிபிளா இருக்கணுமா இல்ல இருக்கக்கூடாதா அப்படின்றத நம்ம தான் முடிவு பண்ணணும். அதாவது எனக்கு வந்துட்டு குறிப்பிட்ட நேரம் மட்டும் எனக்கு அது விசிபிளா இருக்கட்டும், குறிப்பிட்ட நேரத்துக்கு வந்துட்டு விசிபிளா இருக்க தேவை கிடையாது அப்படின்ற மாதிரி நான் என்னோட ஆப்ல ஒரு யூஸ் கேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஓகே, நம்ம ஒரு வந்துட்டு எக்ஸாம்பிளாவே நம்ம வந்துட்டு பார்க்கலாம். இப்போ யூசர் கிட்ட இருந்து நம்ம இன்புட் நம்ம வாங்க போறோம், ஓகேங்களா? அந்த இன்புட் வந்துட்டு இன்புட் ஈக்குவல் டு ஃபிளட்டரா இருந்தா மட்டும் ஒரு விட்ஜெட் வந்துட்டு விசிபிள் ஆகணும், இல்லைன்னா எனக்கு வந்துட்டு விசிபிள் ஆகக்கூடாது, இன்விசிபிளா இருக்கணும், ஓகேங்களா? ஸோ அதுதான் நம்ம பண்ண போறோம் இப்போ ஒரு எக்ஸாம்பிள்ல. ஸோ இந்த விசிபிலிட்டிக்குள்ள வந்துட்டு பாத்தீங்கன்னா விசிபிள் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ இது வந்துட்டு பூலியனை ரிட்டர்ன் பண்ணும், ஒன்னு ட்ரூ அல்லது ஃபால்ஸ், ஓகேங்களா? ஸோ அதுதான் இப்போ நம்ம வந்துட்டு இது வந்துட்டு ஹிடன் வந்துட்டு ட்ரூல இருந்துச்சு, இல்ல அதாவது விசிபிள் வந்துட்டு ட்ரூல இருந்துச்சு அப்படின்னா விசிபிள் ஆகும் நமக்கு அந்த விட்ஜெட். இதே வந்துட்டு விசிபிள் வந்துட்டு ஃபால்ஸ்ல இருந்ததுன்னா இடன் ஆயிடும் அந்த விட்ஜெட், ஓகேங்களா? ஸோ அதை நம்ம எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கும்போது பார்த்துலாம். இது வந்துட்டு ரீப்ளேஸ்மெண்ட். இது எப்போ ஒர்க் ஆகும்னா, சரி நம்ம சொல்லிட்டோம் விட்ஜெட் வந்துட்டு விசிபிளா இருக்கும் போது, ஐ மீன் விட்ஜெட்ல இந்த விசிபிள் இந்த ப்ராப்பர்ட்டி வந்துட்டு ட்ரூவா இருக்கும் போது எனக்கு அந்த விட்ஜெட் வந்துட்டு விசிபிளா இருக்க போதுப்பா. ஃபால்ஸா இருக்கும் போது எனக்கு வந்துட்டு ஒண்ணுமே இல்லாம இருக்கும்ல. ஸோ ஒண்ணுமே இல்லாம இருக்கிறதுக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி நம்ம வச்சுக்கலாம், வேற ஏதாச்சும் ஒரு விட்ஜெட் மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஸோ அதான் ரீப்ளேஸ்மெண்ட் விட்ஜெட். ஸோ அது மாதிரி நம்ம வச்சுக்கலாம், ஓகேங்களா? ஸோ அதை நம்ம பார்க்கலாம், என்ன ஏதுன்னு நம்ம பார்க்கலாம். மெயின்டைன் ஸ்டேட் அப்படின்னு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ட்ரூவா இருக்கும் போது the widget state is maintained. when it is hidden it is useful when it's when if ஓகே சரி நம்ம வந்துட்டு பார்க்கலாம். இது நம்ம வந்துட்டு ப்ராக்டிக்கல்ல பார்க்கும்போது தெரியும். ஓகே, ஸோ இந்த ரேப்பை நான் தூக்கிடுறேன், தூக்கிட்டு இன்னொரு ஃபைல் கிரியேட் பண்றேன். ஸோ இது பேர் என்ன அப்படின்னா விசிபிலிட்டி டெமோ டாட் டாட். விசிபிலிட்டி டெமோ ஸ்கேஃபோல்ட். ஸோ அதே மாதிரி ஒரு ஆப் பார் கிரியேட் பண்ண போறேன். ஸோ ஆப் பார்ல ட்ரூ, அப்புறம் டைட்டில் வந்துட்டு என்ன டைட்டில்னா ஜஸ்ட் லைக் தட், அதே மாதிரி தான் விசிபிலிட்டி டெமோ. ஓகே ப்ரோ, நான் வந்துட்டு சொன்னது புரிஞ்சதா ப்ரோ? இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னு, யூசர் கிட்ட இருந்து டெக்ஸ்ட் ஃபீல்ட்ல இன்புட் வாங்க போறோம். ஸோ அந்த இன்புட் வந்துட்டு ஃபிளட்டரா இருந்துச்சுன்னா மட்டும் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட விட்ஜெட்டை வந்துட்டு நான் வந்துட்டு ஷோ பண்ணணும், ஓகேங்களா? இல்ல அப்படின்னா அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா இன்னொரு விட்ஜெட்டை ஷோ பண்ணணும். ஓகே ப்ரோ, பண்ணலாமா அது? ஓகே 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 ப்ரோ. ஓகே. ஆனா இது இப்போ ஒரு ஆப்ல எங்க ப்ரோ யூஸ் பண்ணுவோம்? இதுவா ப்ரோ? இது வந்துட்டு நம்ம எப்போ நம்ம ஆப்ல நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ வந்துட்டு யூசர் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன், இப்போ வந்துட்டு சைன் இன் பண்ணியிருக்கான், இல்லைன்னா வந்துட்டு சைன் இன் பண்ணல அப்படின்னா, ஸோ அதை நம்ம ஒரு ஸ்டேட் மாதிரி வச்சுக்கலாம், ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி அவன் சைன் இன் பண்ணா இதெல்லாம் காட்டணும், இல்ல சைன் இன் பண்ணல அப்படின்னா இதெல்லாம் ஸோ அவன்கிட்ட இருந்து ஹைட் பண்ணிடணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல ப்ரோ, அதெல்லாம் நம்ம இதில் நம்ம கொடுத்துக்கலாம் ப்ரோ. ஓகேவா? ஓகே ஓகே ஓகே. அதான் ப்ரோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பிரைம் சொல்லலாமா, பிரைம் யூடியூப் எதை வேணா எடுத்துக்கோங்களேன். இப்போ நம்ம ப்ரீமியம் போடுறோம், ப்ரீமியம் போட்ட யூசருக்கு வந்துட்டு அவங்களோட இது டிஃப்ரென்ஸா இருக்கும், அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஆப்ஷன்ஸ்லாம் வந்துட்டு எனபிள் ஆயிட்டு இருக்கும். ப்ரீமியம் போடாதவங்களுக்கு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், குறிப்பிட்ட ஆப்ஷன்லாம் வந்துட்டு எனபிளாவே இருக்காது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி வச்சு தான் பண்ணுவாங்க, விசிபிலிட்டி வச்சு தான் பண்ணுவாங்க. ஓகே ப்ரோ. ஓகே ஓகே ஓகே. ஸோ வந்துட்டு சில்ட்ரன் டெக்ஸ்ட் ஓகே காலம், இதில் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டு ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு நான் பேடிங் கொடுத்துக்க போகிறேன், ஏன்னா டிஃபால்ட்டாக பெருசாக இருக்க போகுது. ஸோ அதனால நான் பேடிங் கொடுத்துக்கிறேன். இது வந்துட்டு சிமிட்ரிக், ஏன்னா ஹரிசாண்டல் மட்டும்தான் எனக்கு பேடிங் வேணும். சரி, வெர்டிகல்லையும் பேடிங் வச்சுக்கலாம் நம்ம.
ஓகே, ஹரிசாண்டல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னா ஒரு 100 வேணும்பா. ஏன்னா ஓகே 100 கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ வந்துட்டு வேர்ட்டிக்கல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 50. ஓகே ஃபைன். இப்போ வந்துட்டு இந்த கண்ட்ரோலர் நான் ஒன்று மெயின்டைன் பண்ண போகிறேன். ஏன்னா டெக்ஸ்ட் ஃபீல்ட்னாலே நம்ம பார்த்துருப்போம். டெக்ஸ்ட் எடிட்டிங் கண்ட்ரோலர் அப்படின்ற மாதிரி ஒன்று யூஸ் பண்ணுவோம். எதுக்கு அப்படின்னா அதுக்குள்ள நம்ம இன்புட் கொடுக்க போறிய அந்த டெக்ஸ்டோட ஸ்டேட்டை மெயின்டைன் பண்றதுக்கு தான் இந்த கண்ட்ரோலர் நம்ம வச்சுக்க போறோம். இதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு ஓகே டிஎக்ஸ்டி கண்ட்ரோலர் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஏன்னா ஃபார் டிஃப்ரென்ஷியேட் லைக் ஏன்னா இங்கேயும் கண்ட்ரோலர்னு தான் பேர் இருக்கும். ஸோ அதனால ஓகே ஓகே ஸோ டிஎக்ஸ்டி கண்ட்ரோலர் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டேன். இதில் பாஸ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ இந்த நம்ம கொடுக்க போற அந்த இன்புட் ஃபீல்டு அதோட ஸ்டேட் எல்லாமே இங்கே தான் மேனேஜ் ஆக போகுது. ஓகே, எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஃபைன். இப்போ வந்துட்டு என்ன பண்ண போறேன்? கீழே வந்துட்டு ஒரு பட்டன் ஒன்று கிரியேட் பண்ண போறேன். எலிவேட்டட் பட்டன். எலிவேட்டட் பட்டன். ஓகே, இது பேடிங் குள்ள இருக்கா? எலிவேட்டட் பட்டன் கிரியேட் பண்றேன். ஸோ ஆன் ப்ரெஸ் இருக்க போது எப்பயும் போல. அப்புறம் வந்துட்டு சைல்டு ப்ராப்பர்ட்டி இருக்க போது. ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட். ஓகேங்களா, நீங்க வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு செக் இட் அவுட். ஓகே ஓகே இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன்? விசிபிலிட்டி நான் சொன்னேன்ல. ஸோ அதோட ஸ்டேட்டை மேனேஜ் பண்றதுக்கு வந்துட்டு ஒன்னு ட்ரூ இன்னொன்னு ஃபால்ஸ் அந்த மாதிரி ஒரு பூலியன் வேல்யூ ஒன்று இருக்க போகுது. ஓகேங்களா, ஸோ டிஃபால்ட்டா என்ன பண்ண போகுது? நான் ஃபால்ஸ் தான் ஃபால்ஸ் எடுக்க போறேன். ஸோ பூல் நான் கிரியேட் பண்ணிட்டேன். இஸ் விசிபிள் அப்படின்ற அந்த ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். டிஃபால்ட்டா ஃபால்ஸ் வைக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்துட்டு நான் இங்க ஒரு சைஸ் பாக்ஸ் இருங்க, நான் உங்களுக்கு அவுட்புட் காமிச்சிடறேன். இல்லைனா கன்ஃபியூஸ் ஆகிட்டு போகுது. ஓகே, லோட் பண்ணவே இல்லை விசிபிலிட்டியை. ஸோ விசிபிலிட்டி டெமோ. ஓகே, லோட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சொன்ன மாதிரி ஒரு டெக்ஸ்டைல் வந்துருச்சு. ஓகேங்களா, ஹலோ ஹாய் ஹலோ. ஸோ அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்டைல் வந்துருச்சு. ஸோ எலிவேட்டட் பட்டனும் வந்துருச்சு. ஓகேங்களா, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா எனக்கு கரெக்டாக ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் இதை பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு கரெக்டாக பிரிண்ட் ஆகுதா அப்படின்ற மாதிரி. என்ன பண்றீங்க? டிஎக்ஸ்டி கண்ட்ரோலர். இப்போ நம்ம பிரிண்ட்டுக்குள்ள நம்ம ஸ்ட்ரிங் தானே ப்ரோ நம்மளால பாஸ் பண்ண முடியும். இப்போ பாருங்க, டிஎக்ஸ்டி கண்ட்ரோல் நான் வந்துட்டு பாஸ் பண்ணியிருக்கேன். செக் இட் அவுட். பாருங்க, ஒரு அந்த டெக்ஸ்ட் எடிட்டிங் கண்ட்ரோல் அந்த ஒரு இதுவா நமக்கு வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணிருக்கு. ஸோ இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா நமக்கு என்ன தேவை? இந்த டெக்ஸ்ட் தேவை. டெக்ஸ்ட்ல தான் ஷேக் இருக்கு. ஸோ இந்த டெக்ஸ்ட் தான் நம்ம கெட் பண்ணணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா டெக்ஸ்ட் நான் கொடுத்தேன் அப்படின்னா அது ஒரு ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணும். கரெக்டா நான் எந்த ஸ்ட்ரிங் நான் இன்புட் வாங்கணும்னோ அந்த ஸ்ட்ரிங்கை அதை ரிட்டர்ன் பண்ணும். இப்போ பாருங்க, ஃப்ளட்டர் அப்படி கொடுக்குறேன்னா கரெக்டா வந்துட்டு எனக்கு ஃப்ளட்டர் ரிட்டர்ன் ஆயிடும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டெக்ஸ்ட் கண்ட்ரோலர் எப்படி யூஸ் பண்ணணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நான் இதுக்குள்ள அதாவது இந்த டெக்ஸ்ட் ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய அந்த வேல்யூ வந்துட்டு யூசர் கிட்ட இருந்து நம்ம இன்புட் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த இன்புட்டை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு நம்ம டெக்ஸ்ட் கண்ட்ரோலர் டாட் டெக்ஸ்ட் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அது யூஸ் பண்ணா நம்ம ஸ்ட்ரிங்கா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ அவ்வளவுதான், அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா கீழே ஒரு சைஸ் பாக்ஸ் இருக்க போது ஃபார் ஸ்பேசிங்காக இது நான் 100 கொடுத்துக்கிறேன். தாராளமாகவே இருக்கட்டும். இல்ல 50 கொடுத்துக்கிறேன், கரெக்டா இருக்கும். ஓகே ஃபைன். இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஓகே விசிபிலிட்டி அந்த விட்ஜெட் நான் யூஸ் பண்ண போறேன். ஓகேங்களா, விசிபிலிட்டியில சைல்டு இது நம்ம என்ன விட்ஜெட் வேணா நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன விட்ஜெட் பாஸ் பண்ண போறேன் அப்படின்னா ஃப்ளட்டர் லோகோ அப்படின்ற அந்த ஒரு விட்ஜெட் இருக்கு. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா டிஃபால்ட்டாவே நமக்கு ஒரு ஃப்ளட்டர் லோகோ வந்துட்டு இமேஜ் அந்த ஃப்ளட்டர் லோகோ இருக்குல்ல, ஸோ அதை வந்துட்டு நமக்கு ஷோகேஸ் பண்ணும். பாத்தீங்களா, குட்டியா தெரியுது. ஸோ டிஃபால்ட்டாவே அந்த ஃப்ளட்டரோட அந்த லோகோ வந்துட்டு நமக்கு ஷோகேஸ் பண்ணும். அதோட சைஸ் நம்ம எவ்வளவு வேணுமோ நம்ம வச்சுக்கலாம். நான் ஒரு 70 100 வச்சுக்கிறேன். ஓகே ஃபைன். ஓகே ப்ரோ, இப்போ இந்த விசிபிலிட்டி சைல்டு இருக்கு. ஸோ அதுக்குள்ள நான் ஃப்ளட்டர் லோகோ நான் வந்துட்டு டிஃபைன் பண்ணிக்கிறேன். அது வந்துட்டு எனக்கு டிஃபால்ட்டா இந்த ஃப்ளட்டர் லோகோ அந்த சிம்பிளை வந்துட்டு டிஸ்பிளே பண்ணுது.
புரியுதா ப்ரோ? இதெல்லாம் புரிஞ்சதா ப்ரோ. நான் பண்ணது? ஓகே ஓகே. ஸோ இதில் நம்ம வந்துட்டு சைஸ் எல்லாம் நம்ம வந்துட்டு மென்ஷன் பண்ணிக்கலாம். சைஸு, அதுக்கப்புறம் டியூரேஷன், இது நம்ம வந்துட்டு அனிமேட் பண்ணும்போது நம்ம வந்துட்டு பார்க்கலாம். அனிமேஷன் யூஸ் பண்ணும்போது நம்ம இந்த டியூரேஷன்லாம் நம்ம பார்க்கலாம். அதை லைக் அந்த ஃப்ளட்டர் லோகோவை நம்ம வந்துட்டு சுத்த விடலாம். அதாவது நான் சுத்த விடலாம். ஸோ அந்த மாதிரி குறிப்பிட்ட ஒரு அனிமேஷன்லாம் பண்ணலாம். அது நம்ம அனிமேஷன் விட்ஜெட்ஸ் அந்த டாபிக்லாம் வரும்போது நம்ம அதை பார்க்கலாம் தெளிவா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னோம் இல்லையா, விசிபிலிட்டியில் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்கு. விசிபிள் அப்படின்ற அந்த ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பூலியன், ஒன்று ட்ரூ இன்னொன்று ஃபால்ஸ், அதான் ரிட்டர்ன் பண்ணும். டிஃபால்ட்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரூல இருக்கு. அதனாலதான் நம்ம இதை நம்ம டிஃபைன் பண்ணலனாலுமே இது ட்ரூல இருந்தனால தான் நமக்கு ஃப்ளட்டர் லோகோ வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆச்சு. இப்போ இதுவே வந்துட்டு ஃபால்ஸ்ல இருந்ததுன்னா நமக்கு வந்துட்டு தெரியாது. இப்போ பாருங்க, அதான் நான் இங்க மேல நான் இன்ஷியேட் பண்ணி வச்சிருக்கிறது வந்துட்டு ஃபால்ஸ்ல இன்ஸ்டலைஸ் பண்ணி வச்சிருக்கேன்ல. இப்போ அதை நான் இங்க பாஸ் பண்றேன். ஸோ ஃபால்ஸ் ஆகிடும். இப்போ பாத்தீங்களா, தெரியவே இல்லை. ஸோ அந்த ஃப்ளட்டர் லோகோ வந்துட்டு தெரியல பாத்தீங்களா. இப்போ நான் ஒரு கண்டிஷன் நான் ஒன்று எழுதுறேன். அதை ட்ரூவா வச்சிருக்கிறதும் ஃபால்ஸா வச்சிருக்கிறதும் இப்போ பாருங்க, நான் செட் ஸ்டேட் நான் யூஸ் பண்றேன். எதுக்காக யூஸ் பண்றேன்னா, இந்த இஸ்விசிபிள் அதோட ஸ்டேட்டை நான் வந்துட்டு சேஞ்ச் பண்ண போறேன். ஓகேங்களா. ஸோ அதனால நான் செட் ஸ்டேட் வச்சிருக்கேன். இப்போ எனக்கு இஃப் டெக்ஸ்ட் கண்ட்ரோலர் டாட் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு ஃப்ளட்டரா இருந்துச்சு மட்டும் எனக்கு இந்த இஸ் விசிபிள் வந்துட்டு ட்ரூ ஆக்கிடுறேன். ஓகேங்களா. இல்ல அப்படின்னா அது ஃபால்ஸ்லயே இருக்கணும். ஓகேவா, இதுதான் லாஜிக், சிம்பிள். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே. ஸோ வந்துட்டு இப்போ நான் டெக்ஸ்ட் ஃபீல்ட்ல இன்புட் வாங்க போறேன். இப்போ வந்துட்டு ஷேக் அப்படின்னு ஒரு இன்புட் வாங்க, இல்லைன்னா வந்துட்டு ரீவேம்ப் அப்படின்னு ஒரு இன்புட் வாங்குறேன். ஓகேங்களா. ஸோ இதை வந்துட்டு இந்த செக் இட் அவுட் இதை வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்றதுக்கு அப்புறம் என்ன ஆகும், இது வந்துட்டு செக் பண்ணும். இது வந்துட்டு ஈக்குவல் டு ஃப்ளட்டரான்னு செக் பண்ணும். இல்ல இது ரீவேம்ப், அதனால வந்துட்டு திரும்ப ஃபால்ஸே வந்துட்டு அசைன் ஆயிக்கும். ஸோ அதனால இது ஃபால்ஸ்ல இருக்கு. ஸோ நமக்கு வந்துட்டு தெரியாது. ஓகேங்களா. இப்போ நான் ஃப்ளட்டர்னு நான் கொடுக்குறேன். இப்போ செக் இட் அவுட் கொடுக்குறேன். வந்துருச்சு பாத்தீங்களா. ஸோ அதுதான். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு என்னன்னா வச்சுக்கோங்களேன், எனக்கு ஃப்ளட்டர்னு கொடுத்தா மட்டும்தான் எனக்கு வந்துட்டு ஃப்ளட்டர் வரணும். இல்ல அதாவது இந்த ஸ்டேட் வந்துட்டு ஃபால்ஸ்ல இருக்கும்போது எனக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா எனக்கு வேற ஒரு விட்ஜெட் வந்துட்டு எனக்கு தெரியணும். ஸோ அது வந்துட்டு பாத்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கு. ஓகேங்களா. இது ஒண்ணு இல்ல, இந்த மாதிரி காட்டும். இது எதனால காட்டுதுன்னா, நீங்க ஒரு விட்ஜெட் நீங்க கொடுக்குறீங்க, அதுல வந்துட்டு சைல்டு அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா தட் ஷுட் பி அ லாஸ்ட் ஒன். ஓகேங்களா. இப்போ நம்ம சென்ட்ரல் நம்ம கொடுத்துருக்கோம், இதுக்கப்புறம் ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்துருக்கோம். அதனால இவங்க வந்துட்டு என்ன சொல்லிடுவோம் அப்படின்னா, பாருங்களேன், தி சைல்டு ஆர்குமெண்ட் ஷுட் பி லாஸ்ட் இன் த விட்ஜெட் கன்ஸ்ட்ரக்டர். ஸோ இதில் லாஸ்டா தான் இருக்கணும்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறோம். நம்ம வேணா அந்த லிங்கை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதான் நம்ம பார்த்தோம் இல்லையா, அனலைசிஸ் ஆப்ஷன் டாட் யாமல். ஸோ இதில் போய் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ ரீப்ளேஸ்மெண்டா இருக்கும்போது வந்துட்டு பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா என்ன இருக்கும் அப்படின்னா சைஸ்ட் பாக்ஸ் டாட் ஸ்ட்ரிங் அப்படின்னு இருக்கும். சைஸ் பாக்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, டிஃபால்ட்டா என்ன, அது ஒரு ஒயிட் ஸ்பேஸ் லைக் ஒரு ஸ்பேஸ் ஆக்குபை பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது டாட் ஸ்ட்ரிங்க்னா என்ன ஆயிடும்னா ஒரு ஸ்பேஸுமே இருக்காது, லைக் ஃபுல்லா ஸ்ட்ரிங் ஆயிடும். அதுதான் மேட்டர். ஸோ இதுதான் டிஃபால்ட்டாவே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ நான் இதை வந்துட்டு எனக்கு தேவையான கன்ஃபிகரேஷன் நான் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்க நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட் நான் வந்துட்டு ஷோகேஸ் பண்றேன். ஓகேங்களா. இது வந்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்ல வந்துட்டு யூ ஹேவ் என்டர்ட், ஓகே டபுள் கோட்ஸ்ல போட்டுக்கிறேன், யூ ஹேவ் என்டர்ட் அ ராங் ஒன் ப்ரோ அப்படின்ற மாதிரி ஒரு டெக்ஸ்ட். ஓகேங்களா. ஓகே. இப்போ பாருங்க. ஓகே. இது வந்துட்டு பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டாவே ஃபால்ஸ்ல இருக்கு. ஸோ அதனால தான் எனக்கு என்னன்னா யூ ஹேவ் என்டர்ட் அ ராங் ஒன் ப்ரோ அப்படின்ற மாதிரி வருது. இப்போ வந்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃப்ளட்டர் அப்படின்னு போடுறேன். ஸோ ஃப்ளட்டர் அப்படின்னு போட்டா எனக்கு வந்துட்டு இந்த ஃப்ளட்டர் லோகோ காமிச்சிடும். இப்போ இதுவே நான் ரீவேம்ப் அப்படின்னு நான் போடுறேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு யூ என்டர்ட் அ ராங் ஒன் ப்ரோ அப்படின்ற மாதிரி ஆல்டர்னேட்டிவ் அதுக்கான ரீப்ளேஸ்மெண்ட் ஒரு டெக்ஸ்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டாக நான் என்ன விட்ஜெட் யூஸ் பண்ணிருக்கணும் அந்த விட்ஜெட் இங்கே வந்துட்டு ஷோ ஆயிடும். ஓகேவா ப்ரோ. விசிபிலிட்டி எப்படி யூஸ் ஆகுதுன்னு புரியுதா? ஓகே ப்ரோ. ஓகே ஓகே. ஸோ இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா ப்ரோ? இதெல்லாம் நம்ம பார்த்தளவு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? ஓகே தான் ப்ரோ. ஓகே ஓகே. ஒன்றும் இல்லை ப்ரோ, நம்ம ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆப் பார் எப்பயும் போல ஸோ தென் வந்துட்டு காலம்குள்ள பேடிங் யூஸ் பண்ணி ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறோம்.
ஸோ இதுல நம்ம டைப் பண்ற அந்த ஃபீல்டு, அதாவது அந்த இன்புட்டை வந்துட்டு ஹேண்டில் பண்ணணும், அதோட ஸ்டேட் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றதுக்காக டெக்ஸ்ட் எடிட்டிங் கண்ட்ரோலர் யூஸ் பண்றோம். ஸோ அதை நம்ம இங்க நம்ம பாஸ் பண்ணிடுறோம், அதோட அந்த இன்ஸ்டன்ஸ் இங்க பாஸ் பண்ணிடுறோம். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கீழே வந்துட்டு எலிவேட்டட் பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்றோம். ஸோ அதை ப்ரெஸ் பண்ணும்போது தான் நமக்கு வேலிடேட் பண்றோம். அதை வச்சுதான் அது வந்துட்டு நம்ம யூசர் கிட்ட வாங்குற அந்த இன்புட் டெக்ஸ்ட் வந்துட்டு ஃபிளட்டரா இருந்துச்சுன்னா மட்டும் அந்த விசிபிள ட்ரூ பண்ணிக்கிறேன், இல்லைன்னா ஃபால்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த இஸ் விசிபிள் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்துட்டு வேரியபிள், நம்ம மேல நம்ம ஃபால்ஸ் நம்ம அசைன் பண்ணி வச்சிருக்கிற ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ அதுதான் நம்ம கீழே நம்ம இங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுதான் அதுக்கப்புறம் விசிபிலிட்டியில வந்துட்டு பாத்தீங்கன்னா ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபிளட்டர் லோகோ வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகும். ஃபால்ஸா இருந்துச்சு அப்படின்னா இந்த ரீப்ளேஸ்மெண்ட்ல இருக்கக்கூடிய இந்த விட்ஜெட் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே 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 அப்புறம் ப்ரோ. ஓகே ஓகே ஃபைன் ஃபைன். இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா இதுல வந்துட்டு மெயின்டைன் ஸ்டேட் அப்படின்ற மாதிரி இருக்கும், மெயின்டைன் அனிமேஷனு, மெயின்டைன் சைஸ், இதெல்லாம் நம்ம வந்துட்டு அந்த அனிமேஷன் கான்செப்ட் நான் சொன்னல ப்ரோ, விட்ஜெட், அனிமேஷன் விட்ஜெட். ஸோ அந்த கான்செப்ட்ஸ் பார்க்கும்போது நம்ம அப்போ நம்ம விசிபிலிட்டி வச்சு நம்ம யூஸ் பண்ணுவோம் ஒரு சில எக்ஸாம்பிள்லாம். ஸோ அப்போ நம்ம பார்க்கலாம் ப்ரோ. ஓகேங்களா? ஓகே ப்ரோ. ஓகே ஓகே. ஸோ இப்போதைக்கு நம்ம மோஸ்டா நம்ம இதை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம்னே வச்சுக்கோங்களேன். அதிகமா யூஸ் பண்ண போறது இதுதான் விசிபிலிட்டியில விசிபிள் ரீப்ளேஸ்மெண்ட், இதுதான் யூஸ் பண்ண போறோம். ஸோ அதனால இது ரெண்டும் உங்களுக்கு புரிஞ்சதா ப்ரோ? இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு புரிஞ்சதா பக்காவா? எந்த டவுட்ஸும் இல்லை இதுல? இல்ல ஓகே ப்ரோ. ஓகே ஓகே ஓகே. ஸோ அதுதான் இது வந்துட்டு அனிமேஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம பார்க்க முடியும். மெயின்டைன் சைஸும் இஃப் ட்ரூ த விட்ஜெட் வில் மெயின்டைன் இட்ஸ் ஒரிஜினல் சைஸ் ஈவன் வென் இட்ஸ், இது வேஸ்ட் ப்ரோ இது ஆக்சுவலா. அதான் டிஃபால்ட்டா வந்துட்டு ஃபால்ஸ்ல இருக்கு. அதான் இது வந்துட்டு சரி வேணாம் விடுங்க, இது இப்போ இப்போதைக்கு வேணாம். உங்களுக்கு வந்துட்டு இது ரெண்டு புரிஞ்சிச்சு, ஓகே ஃபைன், அது அளவு ஃபைன் தான். ஆனால் அது கன்ஃபியூஸ் ஆகிட போகுது. ஓகே. ஸோ சர்க்கிள் அவட்டார் விட்ஜெட் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கு. சர்க்கிள் அவட்டார் விட்ஜெட்னா வந்துட்டு என்ன ப்ரோ, உங்களுக்கு இதை பார்த்தா உங்களுக்கு என்ன, இது ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு. சர்க்கிள் அவட்டார் விட்ஜெட், ஸோ இதை பார்த்தா சர்க்கிள் அவட்டார்னா என்ன ப்ரோ? உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் தோணுதா? ஐடியா பெருசா இல்ல ப்ரோ. ஓகே ஓகே. இது ஒண்ணு இந்த மாதிரி அவட்டார் அப்படின்னா வந்துட்டு என்ன ப்ரோ கேள்விப்பட்டிருக்கீங்க? இந்த மாதிரி நம்ம ப்ரொஃபைல் ஐக்கான்லாம் வைக்கிற மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல. இந்த கிட்டப்ல கூட வந்துட்டு சேஞ்ச் அவட்டார் அந்த மாதிரி காட்டும். ஸோ அவ்வளவுதான், அது வந்துட்டு அதுவே வந்துட்டு சர்க்கிள்ல இருந்தா அவ்வளவுதான் சர்க்கிள் அவட்டார், அவ்வளவுதான். ஸோ இங்க பாருங்களேன், இஸ் பிரைமர்லி யூஸ் டு கிரியேட் அ சர்க்குலர் ப்ரொஃபைல். ஓகேங்களா? சர்க்குலர் ப்ரொஃபைல் இமேஜஸ் ஆர் ஐகான்ஸ். ஸோ அதை கிரியேட் பண்றதா சர்க்கிள் அவட்டார் யூஸ் பண்ணுவோம் நம்ம. ஸோ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா சிம்பிள், அப்புறம் வந்துட்டு கன்வீனியன்ட். சொல்லுங்க ப்ரோ. அந்த ஐகான் தான் சர்க்குலர் ஆவர் ப்ரோ. அது இல்ல ப்ரோ, அதாவது நம்ம ஒரு சர்க்குலர், லைக் ஒரு சர்க்குலர்ல அதுக்குள்ள நம்ம ஏதாச்சும் ஒரு இமேஜஸ் நம்ம போட்டுக்கலாம், இல்ல ஏதாச்சும் ஒரு நம்ம ஐகான்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இமேஜஸ் ஐகான்ஸ். ஸோ பிரைமரா ஃபர்ஸ்ட் அதுக்கு தான் ப்ரையாரிட்டின்னு வச்சுக்கோங்களேன். இமேஜஸ் ஐகான்ஸ். ஸோ அதை நான் போட்டு நான் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா சர்க்கிள் அவட்டார் நான் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்குன்னு என்னால டெக்ஸ்ட் எல்லாம் யூஸ் பண்ண முடியாதான்னு கேட்டா யூஸ் பண்ணலாம். பட் ஆனா பிரைமர்லி யூஸ் டு கிரியேட் சர்க்குலர் ப்ரொஃபைல் இமேஜஸ் ஆர் ஐகான். ஓகேங்களா? ஸோ பிரைமர்லி இதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க, இமேஜஸ் ஐகான் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ அதான் சர்க்குலர் ஷேப் இங்க பாருங்க, ஐகான் டெக்ஸ்ட் இங்க சொல்லிட்டான் பாருங்க. ஸோ சர்க்குலர் ஷேப்பா இருக்க போது, ஸோ அதுல நம்ம இமேஜ் ஐகான் அப்புறம் டெக்ஸ்ட் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், டிபெண்ட்ஸ் ஆன் அவர் யூஸ் கேஸ். ஸோ இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா கீ ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குன்னா, நம்ம வந்துட்டு பேக்ரவுண்ட் கலர் நம்ம செட் பண்ணிக்கலாம். அந்த சர்க்குலர் அவட்டாரோட பேக்ரவுண்ட் கலர் நம்ம செட் பண்ணிக்கலாம். இந்த கலர் யூஸ் டு ஃபில் த சர்க்குலர் இஃப் நோ இமேஜ் ஆர் பேக்ரவுண்ட் இஸ் ப்ரொவைடட். ஓகே, திஸ் கலர் இஃப் பேக்ரவுண்ட் இமேஜ் இஸ் செட் திஸ் கலர் இஸ் ஓகே. ஸோ அது ஒன்றும் இல்லை, அது நம்ம வந்துட்டு டிஃபால்ட்டாவே ஒரு கலர் அதுக்கு கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ நம்ம அந்த கலர் என்ன கலர் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஃபோர் கிரவுண்ட் கலர், பேக்ரவுண்ட் இமேஜ், ஃபோர் கிரவுண்ட் இமேஜ். ஓகே சரி, நம்ம பார்க்கலாம், இது எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துடலாம். ஓகே ஃபைன். இப்போ வந்துட்டு சர்க்குலர் அவட்டார், சர்க்குலர் அவட்டார், சர்க்கிள் அவட்டார். ஓகே. ஸோ இதுவும் வந்துட்டு ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட்ல தான் இருக்க போகுது. ஓகே. ஸோ ஸ்கேஃபோல்ட், ஆப் பார், ஆப் பார்ல டைட்டில். ஸோ இந்த டைட்டில் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட்ல இருக்க போது, சர்க்கிள் அவட்டார் டெமோ.
ஸோ இது சென்டர்ல இருக்க போது ஸோ ட்ரூ கொடுத்துக்கிறேன். ஸோ அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாடி, ஸோ பாடி வந்துட்டு காலம்ல வச்சுக்க போறோம். ஓகே, ஸோ ஜஸ்ட் இதுல வந்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா காலம் கூட வேணாம், நான் சென்டர்ல வச்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு சென்டர்ல தான் ஒரே ஒரு சர்க்கிள் அவட்டார் தான் நான் யூஸ் பண்ண போறேன். ஸோ ஓகே, இதுல சர்க்கிள் அவட்டார். ஓகே, சர்க்கிள் அவட்டார் அந்த டாப்ல ஸோ இது யூஸ் பண்றேன். ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா இதுல என்னென்னலாம் இருக்குன்னா சைல்டு இருக்கு, பேக்ரவுண்ட் கலரு, ஃபோர் கிரவுண்ட் கலரு எல்லாமே இருக்கும். ஸோ ரேடியஸ் முக்கியம். ஸோ ரேடியஸ் என்னன்னா அது எவ்வளோ ரேடியஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம டிஃபைன் பண்றது. இப்போ நான் வந்துட்டு இங்க 100 கொடுக்குறேன். ஸோ 100 ரேடியஸ் அப்படின்னா ஓகே பாருங்க அது ஒரு இருங்க, ஃபர்ஸ்ட் நான் ரூட் ஃபைல்ல கால் பண்ணல, ஸோ கால் பண்ணிக்கிறேன். அது சர்க்கிள் அவட்டார் டெமோ. ஓகே, ஸோ கால் பண்ணியாச்சு, ஸோ லோட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ டிஃபால்ட்டா வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஸோ இதுதான் ப்ரோ, இதுதான் சர்க்கிள் அவட்டார். ஸோ இது நான் ரேடியஸ் நான் 100 கொடுத்தேன். ஸோ அந்த 100 ரேடியஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு எனக்கு ஒரு ரவுண்டா எனக்கு கிடைச்சிச்சு. இதே நான் வந்துட்டு 50 கொடுக்குறேன்னா அதுக்கேற்ற மாதிரி எனக்கு கிடைக்கும். ஸோ நான் குறிப்பிட்டு நான் எவ்வளோ ரேடியஸ் நான் கொடுக்குறேனோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ஒரு ரவுண்டா ஒரு ஃபிகர் மாதிரி ஒன்று கிடைக்கும், ரவுண்ட் ஃபிகரா. ஓகே, ஸோ இப்போ 100 நான் வச்சுக்கிறேன், ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெருசா தெரியணும். ஸோ இதுக்காக 100 வச்சுக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஓகே டிஃபால்ட்டா இது இருக்கு. இப்போ இந்த பேக்ரவுண்ட் கலர் நான் சேஞ்ச் பண்றதுனா சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்ல பேக்ரவுண்ட்ல ஏதாச்சும் ஒரு இமேஜ் போடுறதுன்னா போடலாம். இருங்க, கலர்ஸ் டாட் அதான் நம்ம எப்பயும் போல நம்ம செட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ டீப் ஆரஞ்ச் அப்படின்னா ஸோ பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு ஓகே. ஸோ அதுதான், ஸோ இந்த மாதிரி இப்போ நம்ம ஏதாச்சும் நம்ம ஒரு இமேஜ் நம்ம வேணும்னா கூட நம்ம செட் பண்ணிக்கலாம். இருங்க, ஸோ இப்போ இந்த சைல்ட்ல வந்துட்டு என்ன வேணா இருக்கலாம் ஓகேங்களா. இப்போ நான் ஜஸ்ட் நான் ஒரு ஐகான் நான் பாஸ் பண்றேன். ஐகான் ஸ்டார்ட் யூசருக்கு ஒரு ஐகான் வருமே, நம்ம முன்ன கூட நம்ம யூஸ் பண்ணிருப்போம் ப்ரோ. அந்த யூசர் ஐகானுக்கு என்ன நம்ம யூஸ் பண்ணோம், இருங்க டேப் பார்ல பார்த்தோம். ஓகே, பர்சன் ஐகான் ஸ்டார்ட் பர்சன், ஐகான் ஸ்டார்ட் பர்சன் ஸோ யூஸ் பண்றேன். ஸோ அதான் இந்த சர்க்கிள் அவட்டார் வந்துட்டு பேசிக்கா. ஸோ பாருங்க இங்க வந்துருச்சு. ஸோ இப்போ நான் இதுல வந்துட்டு சைஸ் நான் என் ஐகான் சைஸ் கொஞ்சம் பெருசா இருந்தா எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ 100 வச்சுக்கிறேன், ரொம்ப பெருசா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி பரவாயில்ல, ஓகே ஃபைன். ஓகே, இப்போ ஃபோர் கிரவுண்ட் கலர் கலர் ஸ்டார்ட் கிரீன் இல்ல கிரே. ஸோ பாத்தீங்களா இங்கேயும் நம்மள இது காட்டுது, ஏன்னா சைல்டு ப்ராப்பர்ட்டி வந்துட்டு லாஸ்ட்ல தான் நம்ம கால் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. ஸோ லாஸ்ட்ல எடுத்து போட்டாச்சு. ஸோ பாருங்க இப்போ வந்துட்டு பேக்ரவுண்ட் கலர் அப்படின்னா ஸோ இந்த சர்க்குலர் அவட்டாரோட பேக்ரவுண்ட் கலர். ஃபோர் கிரவுண்ட் கலர்னா என்னன்னா ஸோ இதுக்குள்ள நம்ம ஒரு விட்ஜெட் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா அந்த விட்ஜெட்டோட கலரை சூஸ் பண்ணும். லைக் ஓகேங்களா, இப்போ நான் ஐகான் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ஐகானோட கலர் வந்துட்டு கிரே அப்படின்னு லைக் நான் ஃபோர் கிரவுண்ட் கலர் தான் கொடுத்தேன், ஆனா அது வந்துட்டு டேரக்டா ஐகானோட கலருக்கே வந்துட்டு ரெப்ளிகேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ ஃபோர் கிரவுண்ட் கலர் இப்படிதான் வந்துட்டு ஒர்க் ஆகுது. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி தான் இதுல வந்துட்டு பேக்ரவுண்ட் இமேஜ் நம்ம வந்துட்டு என்ன வேணா நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ நம்ம இதுல பேக்ரவுண்ட் இமேஜ் நம்ம செட் பண்றோம். ஸோ செட் பண்ணும்போது அது வந்துட்டு எங்க இருந்து நம்ம கால் பண்ணோம் அப்படின்ற மாதிரி லைக் வந்துட்டு அது வந்துட்டு அசெட் இமேஜா இருக்கலாம், நெட்வொர்க் இமேஜா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ இருங்க நம்ம பாத்துடலாம் ஒரு அசெட் இமேஜை நம்ம எப்படி நம்ம லோட் பண்ணி நம்ம காட்டுறது அப்படின்ற மாதிரி நம்ம பாத்துடலாம். ஓகே, ஸோ இது பாத்தீங்கன்னா இங்க கீழே அசெட் இமேஜ் இருக்கு. ஓகே, ஸோ நான் வந்துட்டு பார்த்து நான் கொடுக்க போறேன். எனக்கு வந்துட்டு இதுல இமேஜ் எதுவும் நான் லோட் பண்ணலையா இதுல. சரி ஓகே, ஸோ நான் வந்துட்டு எனக்கு ஒரு இமேஜ் நான் வச்சுக்க போறேன்.
எதுலனா அசெட்ஸ் அப்படின்ற அந்த ஒரு ஃபோல்டருக்குள்ள வச்சுக்க போறேன். ஓகே. ஸோ இதுல நான் ஏதாச்சும் ஒரு இமேஜஸ் தூக்கி நான் போட்டுக்கிறேன். ஓகே. ஸோ இந்த பார்ட்லி லோட் எடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்துட்டு இங்க போட்டுறேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா பப்ஸ்பெக் டாட் யாமல்ல கண்டிப்பா அதை டிஃபைன் பண்ணி ஆகணும். அசெட்ஸ் வந்துட்டு கமெண்ட் பண்ணி ஆகணும். அப்புறம் வந்துட்டு இந்த ஃபோல்டரோட நேம் கொடுக்கணும். அசெட்ஸ் தான் என்னோட நேம், ஃபோல்டரோட நேம். ஓகே, அசெட்ஸ் ஸ்லாஷ். ஓகே, சேவ் பண்ணிட்டேன். அப்புறம் இங்கேயும் சேவ் பண்ணி இங்க லோடே பண்ணல. ஓகே, சைல்டை வந்துட்டு லாஸ்ட்ல கால் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த வார்னிங்ஸ் த்ரோ பண்ணிட்டே இருக்கு. ஸோ அதை லாஸ்ட்ல கால் பண்ணிக்கிறேன். இங்க வந்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னா அசெட்ஸ் ஸ்லாஷ் பார்ட்லி cloud டாட் png. name assets folder, assets bundle key asset image, bundle null, partly cloud. Okay, fine. unable to load. ஓகே ஓகே ஓகே, இருங்க இருங்க ஒரு வாட்டி ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸ்டாப் பண்ணிட்டு ரீரன் கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ அதான் இங்க நான் பேசிக்கா நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஜஸ்ட் வந்துட்டு இப்போ இதளவு என்ன பேக்ரவுண்ட் கலர் மட்டும் தெரிஞ்சது. ஸோ இப்போ நான் ஒரு பேக்ரவுண்ட் இமேஜாவே நான் செட் பண்ண விரும்புறேன். ஸோ அதனால நான் இந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஓகே அப்புறம் புரியுதா? சர்க்கிள் அவட்டார் பத்தி ஒரு ஐடியா வருதா? என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு? ஓகே ப்ரோ. ஓகே ஓகே. ஸோ அதான் ப்ரோ, இது வந்துட்டு நம்ம அசெட் இமேஜ்னாவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்க இமேஜ் கிட் டாட் ஐஓ சொன்னீங்களே, ஸோ அதில் நம்ம நெட்வொர்க் இமேஜா நம்ம ஸ்டோர் பண்ணிட்டு அந்த யூஆர்எல் நம்ம இங்கே பாஸ் பண்ணிடலாம். ஓகே ப்ரோ? ஓகே ப்ரோ. அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ண முடியுது. ஓகே, ரொம்ப நேரம் ஆகுது ரிலோட் ஆகுது. வெயிட்டிங் ஃபார் கனெக்ஷன் ஃப்ரம் டீபக் சர்வீஸ். ஓகே ப்ரோ, இது மேர்ன்ல எவ்வளவு ப்ராஜெக்ட்ஸ் ப்ரோ பண்ணீங்க? மேர்ன்ல ஒரு 4 ப்ராஜெக்ட் இருக்கு ப்ரோ. 4 ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் பண்ண ப்ரோ ப்ராஜெக்ட். அது கம்ப்ளீட் மட்டும் பண்ணல, இன்னும் இருக்கு. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ, இங்க பாருங்க, நான் இங்க அந்த அசெட் இமேஜை நான் லோட் பண்ணேன். ஸோ லோட் பண்ணது எனக்கு வந்து பேக்ரவுண்ட்ல வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ நான் இந்த சைல்ட்ல நான் இதை நான் யூஸ் பண்ணிருக்கிறனால மேல அப்படியே தெரிஞ்சிருக்கு. இப்போ நான் அதை இது பண்ணிட்டுறேன், சைல்டு எடுத்துடுறேன், டிசேபிள் பண்ணிட்டு வெறும் பேக்ரவுண்ட் இமேஜ் மட்டும் வைக்கிறேன். ஸோ அப்போ எனக்கு வந்து கரெக்டாக அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வந்துட்டு ஷோகேஸ் ஆகும். ஓகே ப்ரோ, புரிஞ்சதா? ஓகே. அப்புறம் வந்துட்டு ஃபோர் கிரவுண்ட் இமேஜ் அப்படின்னு ஒன்று இருக்கு, இருங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். நான் இதெல்லாம் ஃபோர் கிரவுண்ட் இமேஜ் நான் யூஸ் பண்ணது கிடையாது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் கிவ் இட் அ ட்ரை. ஓகே, ரெயின் இருக்கு. ரெயினை தூக்கி இந்த அசெட்ஸ்ல மூவ் பண்றேன். சொல்லுங்க ப்ரோ, ஏதாவது சொல்ல வந்தீங்களா? இல்ல இல்ல ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ, இப்ப பேக்ரவுண்ட் மாதிரியே டெஸ்ட் பாக்ஸ் கொடுத்து டைப் பண்றாங்க ப்ரோ. புரியல ப்ரோ. இப்ப எப்படி சொல்றது, ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுத்துட்டு அது மாதிரியே ஒரு டெஸ்ட் பாக்ஸ் கொடுத்துட்டு அந்த லாகின் பேஜ் எல்லாம் வருது ப்ரோ. ஆமா 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 ப்ரோ, புரியுது புரியுது. அது வந்து இது இப்படி ப்ரோ. அதுவா ப்ரோ? அது வந்துட்டு ஆக்சுவலா ஸ்டாக் அப்படின்ற ஒரு விட்ஜெட் இருக்கு.
ஸோ அந்த விட்ஜெட் யூஸ் பண்ணிட்டு நம்ம ஒன்றுத்துக்கு மேல இன்னொன்று, இன்னொருத்துக்கு மேல இன்னொன்று அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம், அடிக்கிட்டே போகலாம். ஓகே ப்ரோ. நம்ம ஸ்டாக்னு ஒரு சாதாவா விட்ஜெட். பண்ணாலாம் வராதா ப்ரோ? ஆஹா இல்ல ப்ரோ, இல்ல ப்ரோ. சாதாவா நம்ம பண்ணோம் அப்படின்னா ஒன்னு ரோல பண்ண முடியும், இல்ல காலம்ல பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன். ரோ வந்துட்டு பக்கத்துல பக்கத்துல அடுத்தடுத்து போயிடும், காலம் வந்துட்டு கீழே கீழே காலம்னா கீழ போயிடும். கீழ கீழ வரும். ஆமா, நீங்க கேக்குற மாதிரி வந்துட்டு அதுக்கு மேல அதுக்கு மேல அதுக்கு மேல போகணும் அப்படின்னா ஸ்டாக் அப்படின்னு ஒரு விட்ஜெட் இருக்கு. ஸோ அந்த விட்ஜெட் யூஸ் பண்றது மூலியமா நம்ம பண்ண முடியும் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. இதுவே நைஸ் கொஸ்டின் ப்ரோ. நீங்க வந்துட்டு அதை ட்ரை பண்ணி பாருங்க. அது ஸ்டாக் விட்ஜெட் அது அவ்வளவு பெரிய விஷயம் இல்லை. லைக் வந்துட்டு எப்படி அதுலயும் அதுக்குள்ளேயே நம்ம சில்ட்ரன் பாஸ் பண்ண போறோம். ரேப் நம்ம பார்த்தோம் இல்லையா, ரேப் எல்லாமே நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் அதுவும். ஓகே ப்ரோ. ஓகே ஓகே. ஸோ அதை நம்ம பார்க்கலாம் ப்ரோ. நம்ம இன்கேஸ் நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நம்மளே கூட பார்த்துடலாம், கிளாஸ்லேயே கூட பார்க்கலாம் ஸ்டாக். ஓகேவா? ஓகே ப்ரோ. ஓகே ஓகே ஓகே. ஸோ அசெட் ஸ்லாஷ் ரெயின் டாட் பிஎன்ஜி ஏன் ஒர்க் ஆகலை? இங்கே கரெக்டாக லோட் ஆகிட்டு இருக்கு, ஆனால் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஓகே, ஸோ இது டேரெக்டாக யூஸ் பண்ணும்போது ப்ராப்ளம் ஆகுது. எனக்கு நம்ம ஒரு வாட்டி ஸ்டாப் பண்ணிட்டு ரன் பண்ணால் ப்ராப்ளம் ஃபிக்ஸ் ஆயிடுது. ஃபர்ஸ்ட் இதே மாதிரி தான் ப்ராப்ளம் வந்துச்சு நமக்கு இந்த பார்ட்லி கிளவுட் ரன் பண்ணும்போதும். ஸோ இந்த மாதிரி பண்ணால் சரியாயிடும். அது வந்துட்டு எதனால அப்படின்னா வந்துட்டு நம்ம நார்மலா இமேஜ் டாட் அசெட் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, இமேஜ் டாட் நெட்ஒர்க் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். இந்த அசெட் இமேஜ் நெட்ஒர்க் இமேஜ் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கொஞ்சம் அப்பப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். ஸோ அப்போ நம்ம வந்துட்டு அப்ளிகேஷன் வந்துட்டு ரீலோட் பண்ணா வந்துட்டு சரியாயிடும் சம்டைம்ஸ். ஓகே ப்ரோ. ஓகே ஓகே ஓகே. ஸோ வந்துட்டு மீன்வெல் நம்ம வந்துட்டு வேற என்ன பார்க்கலாம்? ஓகே, foreground image similar to background image but used for the foreground image, it overwrites. அதான் இது வந்துட்டு ஓவர்ரைட் பண்ணிருமா ப்ரோ. ஸோ நம்ம ரெண்டுமே பேக்ரவுண்டு ஃபோர்கிரவுண்டு ரெண்டுத்தையும் டிஃபைன் பண்றோம் அப்படின்னா பேக்ரவுண்ட் வந்துட்டு ஃபோர்கிரவுண்ட் இமேஜ் வந்துட்டு ஓவர்ரைட் பண்ணிடும், அதாவது மேலே வந்துடும். ஓகேங்களா? அதுதான் சொல்லியிருக்காங்க ப்ராப்பர்ட்டி, பெருசா எதுவும் இல்லை. ஓகேவா? காரிடா ப்ரோ? ஓகே ப்ரோ. ஓகே ஓகே ஓகே. It takes longer than usual. Okay, fine. சரி ப்ரோ, நம்ம வந்துட்டு அது லோட் ஆயிட்டு இருக்கட்டும். அதில் நம்ம வந்துட்டு கெஸ்டர் டிடெக்டர் அப்படின்ற மாதிரி ஒரு விட்ஜெட் இருக்கு. ஸோ இது நம்ம பார்த்துக்கலாம். கெஸ்டர் டிடெக்டர்னா என்ன ப்ரோ? நம்மளோட ஆக்ஷன், ஓகேங்களா, நம்மளோட ஆக்ஷனை டிடெக்ட் பண்றது. நம்மளோட ஆக்ஷன் இந்த சென்ஸ் என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ்லாம் லோட் ஆயிட்டு. அதான் ப்ரோ, பேக்ரவுண்ட் இமேஜ் வந்துட்டு ஃபோர்கிரவுண்ட் இமேஜ் வந்துட்டு ஓவர் ரைட் பண்ணிடுச்சு. ஓகேவா? தட்ஸ் இட், சிம்பிள். இப்போ புரிஞ்சுக்கோங்க ப்ரோ, இதோட இவ்வளோதான். ஓகே. ஸோ கெஸ்ட் டிடெக்டர் அப்படின்னா நம்மளோட ஆக்ஷனை டிடெக்ட் பண்றதுக்கான ஒரு விட்ஜெட், அதுதான் கெஸ்ட் டிடெக்டர். ஆக்ஷனா எந்த மாதிரியான ஆக்ஷன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா டேப் பண்றது, அப்புறம் வந்துட்டு ஸ்வைப் பண்றது, டிராக் பண்றது, அப்புறம் எல்லாமே. ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த கெஸ்ட் டிடெக்டர் அப்படின்ற அந்த ஒரு விட்ஜெட் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த ஆன் டேப் ஃபங்க்ஷன்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா ப்ரோ? ஆன் டேப், ஆன் ஃபங்க்ஷனு, சாரி ஆன் சேஞ்சு, அப்புறம் வந்துட்டு ஆன் ட்ரஸ்ட், அதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? சோ ஆனா அதெல்லாம் குறிப்பிட்ட விட்ஜெட் குள்ள தானே ப்ரோ அவைலபிளா இருக்கு. லைக் வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்போ ஆன் ட்ரஸ்ட் வந்துட்டு பட்டன் விட்ஜெட் குள்ள மட்டும்தான் அவைலபிளா இருக்கும் இல்லையா? சோ அந்த மாதிரி. ஆனா இந்த கெஸ்டர் டிடெக்டர் இருக்கு இல்லையா, சோ அது யூஸ் பண்றது மூலியமா நம்ம வந்துட்டு எதுக்கு வேணா நம்ம இந்த ஆக்சஸ் எடுத்துட்டு வரலாம். லைக் வந்துட்டு இப்போ இந்த சர்க்கிள் அவட்டார் இருக்கு. ஸோ இதை நான் வந்துட்டு ஆன் டேப் பண்ணா கூட எனக்கு என்ன ஆக்ஷன் நடக்கணும் அப்படின்றத நான் எடுத்துட்டு வரலாம். இதை நான் வந்துட்டு ஹோல்டு பண்ணேன் அப்படின்னா லைக் லாங் ப்ரெஸ் பண்ணனா எனக்கு என்ன ஆக்ஷன் நடக்கணும் அப்படின்ற மாதிரி நான் எடுத்துட்டு வரலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு எப்போ எனக்கு வந்துட்டு ரியல் டைம் சினாரியோல சொல்லணும்னா, இப்போ நோட்ஸ் அப்ளிகேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ப்ரோ. இப்போ நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு 10 நோட்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு ப்ரையாரிட்டி பேஸ் பண்ணி 10வது இருக்கக்கூடிய நோட்ஸ் வந்துட்டு செகண்டா வரணும். ஓகேங்களா? அப்ப நான் என்ன பண்றேன், அதை வந்துட்டு ஹோல்ட் பண்றேன். லைக் வந்துட்டு டிராக் பண்ணிட்டு மேல வந்துட்டு டிராப் பண்றேன். ஓகேங்களா? ஸோ அது வந்துட்டு அந்த ஆக்ஷன் லைக் அது எனக்கு பண்ணும்போது எனக்கு ஒரு ஆக்ஷன் நான் பண்றேன் இல்லையா? ஸோ அதை வந்துட்டு நம்ம இந்த கெஸ்டர் டிடெக்டர் யூஸ் பண்ணி நம்ம டிடெக்ட் பண்ணலாம். புரியுதா ப்ரோ? ஓகே ப்ரோ. ஓகே ஓகே ஓகே
ஓகே. ஸோ ஃபைன். இதை நம்ம பார்க்கலாம். இது நம்ம வந்துட்டு இந்த சர்க்கிள் இதுலயே நம்ம எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பார்த்துடலாம். இது எனக்கு இது மட்டும் தான் இருக்க போகுது. ஸோ இது வேணாம். ஸோ பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு எனக்கு வேணாம். ஓகே. ஓகே. ஸோ இதுவுமே வேணாம். ஓகே. ஃபைன். அந்த அளவு போதும். இப்போ வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இதை நான் வந்துட்டு இங்க நான் கெஸ்டர் டிடெக்டர் எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த சர்க்கிள் அவட்டார் இருக்கா, இதுல நான் இந்த யூசர் பண்ற என்னென்ன கெஸ்டர்லாம் பண்றானோ, என்னென்ன ஆக்ஷன்ஸ்லாம் வந்துட்டு பண்றானோ அதெல்லாம் நான் வந்துட்டு நோட் பண்ணிக்கலாம். எதுல அப்படின்னா கெஸ்டர் டிடெக்டர் அப்படின்னு. ஸோ இதுல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நிறைய இருக்கும். பாருங்க, இதை நான் வந்துட்டு டேப் பண்றேன், கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் கொடுத்தேன் அப்படின்னா சஜஷன் காட்டும் இந்த மாதிரி என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் உள்ள அவைலபிளா இருக்கு அப்படின்னு. பாருங்க, இதுல மோஸ்டா நம்ம இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். நான் சிம்பிளா இந்த ஆன் டபுள் டேப் பண்ணா என்ன ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணும் இது பாத்தீங்களா. லாங் பிரஸ் பண்ணா என்ன, லாங் பிரஸ் பண்ணிட்டு கீழே டவுன் பண்ணா என்ன, அப்புறம் வந்துட்டு லாங் பிரஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்றது. ஸோ அந்த மாதிரி ஆன் பேன் கேன்சல் இது நம்ம அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம். இந்த பாயிண்டட் தட் ப்ரீவியஸ்லி ட்ரிகர் இது யூஸ் பண்ண மாட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஆன் டேப் நார்மலா டேப் பண்ணும்போது ஆன் டேப் பண்ணிட்டு அதை டக்குன்னு கேன்சல் பண்ணி டக்குன்னு அந்த ஆன் டேப் பண்ணிட்டு எடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும், டேப் பண்ண ஆரம்பிக்கும் போது என்ன பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ நிறைய இருக்கும். ஸோ இதுல நம்ம என்ன இதில் நம்ம பண்ணி என்ன வேணா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நம்ம சிம்பிளா ஆன் டேப் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆன் டேப் பார்க்கலாம். ஸோ இங்க நான் வந்துட்டு பிரிண்ட் யூசர் டேப் பட்டன், யூசர் டேப்ட சர்க்கிள் அவட்டார், சர்க்கிள் அவட்டார். ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு இதுவே வந்துட்டு டபுள் டேப் பண்ணா யூசர் டபுள் டேப். ஓகே. ஸோ இதுவே லாங் பிரஸ் பண்ணா யூசர் லாங் பிரஸ் ஏ சர்க்கிள் அவட்டார். ஓகே. ஸோ on double tap, on long press, on tap down, called when the user first touches. Okay. So இது இது ஒன்றும் இல்லை. இந்த ஆன் டேப் டவுன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் யூசர் வந்துட்டு டேப் பண்ண ஆரம்பிக்கிறோம் பார்த்தீங்களா, அப்போ டேப் பண்ண ஆரம்பிக்கும் போதே ஸோ ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டு கால் பண்ணணும் அப்படின்னா. ஸோ இது வந்துட்டு டேப் அப் பண்ணிட்டு அவன் வந்துட்டு டேப் பண்ணிட்டு எடுக்கிறான் பார்த்தீங்களா. அதான் ப்ரோ, இப்போ இது வந்துட்டு பாத்தீங்களா அந்த குறிப்பிட்ட அந்த கெஸ்டரை கூட வந்துட்டு நோட் பண்ணுது. இப்போ நான் வந்துட்டு இது இருக்கு. ஸோ இதை என்னால என்ன பண்ண முடியும், நான் வந்துட்டு டேப் பண்றேன். லைக் வந்துட்டு நான் என்னோட அந்த மவுஸ் பேட் இருக்கு, மவுஸ் பேடை வச்சு டேப் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். அதை டேப் பண்ணும்போது லைக் அது டேப் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு இந்த ஆன் டாப் டேப் டவுன் வந்துட்டு கால் ஆகும். நான் வந்துட்டு என் ஃபிங்கரை நான் எடுக்கும் போது ஆன் டாப் டேப் அப் வந்துட்டு கால் ஆகும். ஓகேங்களா. ஸோ அதுதான். ஸோ அந்த குறிப்பிட்ட அந்த மைனூட் ஆக்ஷனை கூட நம்ம வந்துட்டு நோட் பண்ணலாம் இதை வச்சு. ஸோ அதனால இந்த கெஸ்டர் டிடெக்டர் வந்துட்டு கொஞ்சம் சம விஷயம். On tap cancel வந்துட்டு called when the tap is cancelled such as user when the taps and move their finger outside before lifting it. ஓகே ப்ரோ, இது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆன் டேப் கேன்சல் வந்துட்டு இப்போ நான் நார்மலா இதை நான் டேப் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், நான் இதை ஜஸ்ட் நான் டேப் பண்ணிட்டு நான் எடுத்துருவேன். இதுவே ஆன் டேப் கேன்சல் வந்துட்டு எப்போ தெரியுமா காலம், இதை நான் டேப் பண்ணிட்டேன், டேப் பண்ணிட்டு என்னோட ஃபிங்கரை வந்துட்டு அதுல இருந்து எடுக்காம இதை விட்டு இந்த பவுண்டரி விட்டு மூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னோட ஃபிங்கர் எடுத்தேன்னா வச்சுக்கோங்களேன், ஆன் டேப் கேன்சல் வந்துட்டு கால் ஆகும். ஓகேவா ப்ரோ, புரியுதா வித்தியாசம் இதுக்கு என்ன நடக்குது அப்படி. அதான் ப்ரோ. ஓகே பாருங்க, நான் இங்க வந்துட்டு டேப் பண்ணனால இது வந்துட்டு டேப்டே சர்க்கிள் வட்டார், டேப்டே சர்க்கிள் வட்டார் அப்படிங்கிற மாதிரி வருது. இப்போ நான் வந்துட்டு டபுள் டேப் பண்றேன் 1 2.
இருங்க. ஓகே ப்ரோ. இது வந்துட்டு இதுல நம்ம வந்துட்டு வெப்ல வந்துட்டு டேப் தானே பண்ண முடியும், நம்மளால டபுள் டேப் நம்மளால பண்ண முடியாதுல்ல. ஸோ அதனால வந்துட்டு இது எக்ஸிக்யூட் ஆகல ப்ரோ எனக்கு. இருங்க. ஓகே ப்ரோ. ஸோ நம்ம இது வந்துட்டு நம்ம மொபைல்ல நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் ப்ரோ. நான் மொபைல்ல நான் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். இது எல்லாமே வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகும். இந்த ஆன் டபுள் டேப் எக்ஸிக்யூட் ஆகும், இந்த ஆன் லாங் பிரஸ் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நம்மளால வெப்ல வந்துட்டு டபுள் டேப் பண்ற ஆக்ஷன் வந்துட்டு எடுத்துக்க மாட்டேங்குது, ஏன்னு தெரியல. இருங்க. 2 ஃபிங்கர் வச்சு பண்ணா எடுக்குதா, இல்ல அப்பயும் எடுக்க மாட்டேங்குது. ஓகே ப்ரோ. இது வந்துட்டு வெப்ல எடுத்துக்க மாட்டேங்குது. நீங்க வந்துட்டு இந்த எக்ஸாம்பிள் ட்ரை பண்ணும்போது மட்டும் என்ன பண்றீங்க அப்படின்னா, மொபைல்ல ட்ரை பண்ணுங்க ப்ரோ. எமுலேட்டர்ல ட்ரை பண்ணாதீங்க, ஓகே ப்ரோ. மொபைல்ல நம்ம ரியல் டைம் டிவைஸ்ல ட்ரை பண்ணுங்க. ஓகேவா ஓகே ப்ரோ? ப்ரோ. அப்பதான் அந்த ஃபீல் நமக்கு தெரியும். நம்ம அதுல டேப் பண்ணும்போது, லைக் கை எடுக்கும் போது, ஸோ குறிப்பிட்ட அந்த ஒரு மைன்யூட் ஆக்ஷன் கூட அதை நோட் பண்ணும். ஸோ அப்படின்னும் போது உங்களுக்கு நல்லா புரியும். இது நீங்க ரியல் டைம் டிவைஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஓகே ஓகே. சரி ப்ரோ. ஓகே. ஸோ வந்துட்டு இப்போ நம்ம பார்த்த அளவு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா ப்ரோ? கிராப்பு, சர்க்கிள் அவட்டாரு, அதுக்கப்புறம் வந்துட்டு கெஸ்டர் டிடெக்டர், விசிபிலிட்டி விட்ஜெட். ஸோ இந்த 4 விட்ஜெட்ஸ்ல உங்களுக்கு டவுட் இருக்கா ப்ரோ? இல்ல ப்ரோ, நாளைக்கு ஒர்க் பண்ணிட்டு சொல்றேன் ப்ரோ. கண்டிப்பா ப்ரோ, கண்டிப்பா. ஓகே ப்ரோ. ஸோ அசைன்மெண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணீங்களா ப்ரோ? அது நான் இன்னைக்கு நைட்டு முடிச்சிடறேன் ப்ரோ. ஓகே ஓகே. ஓகே ப்ரோ. சரி 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 ப்ரோ. ஓகே ப்ரோ. நீங்க வந்துட்டு ஒர்க் பண்ணி பாருங்க. நம்ம கண்டிப்பா பார்க்கலாம். அப்புறம் வந்துட்டு நம்ம ப்ராஜெக்ட்ஸ் நம்ம சீக்கிரம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் ப்ரோ. அட்லீஸ்ட் நம்ம நோட்ஸ் அப்ளிகேஷன் யூஐ நம்ம டிசைன் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஓகே ப்ரோ. நம்ம வந்துட்டு எனக்கு இன்னும் இதுல விட்ஜெட் பெண்டிங் இருக்கு. என்னென்ன இருக்குன்னு நான் காட்டுறேன். நம்ம இன்னும் நம்ம பார்க்க வேண்டியது வந்துட்டு மீடியா query இருக்கு. ஸோ அது கொஞ்சம் டீட்டெயிலாக கொஞ்சம் பிரீஃபா சொன்னா நல்லா இருக்கும். அதனால அதை நம்ம நாளைக்கு நம்ம பார்க்கலாம். மீடியா query இருங்க. ஓகே ப்ரோ. ப்ரோ இப்போ எனக்கு சொல்லுங்க. 26th இருந்து கேட் வருது ப்ரோ. ஓகே ஓகே. அப்போ என்னால மோஸ்டா கிளாஸ் வர முடியாது. அப்போ எப்படி ப்ரோ கிளாஸ் நடக்கும்? ஓகே ஓகே. 26 சொல்றீங்களா? இது 26ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதா உங்களுக்கு கேட்டு? ஆமா ப்ரோ. 26னா தேர்ஸ்டேவா? 26ல இருந்து ஓகே. ஆமா ப்ரோ. தேர்ஸ்டேல இருந்து 4th வரைக்கும் சொல்லியிருக்காங்க, 8 டேஸ். தேர்ஸ்டேல இருந்து 4th அளவு சொல்லியிருக்காங்க. ஓகே ப்ரோ. ஓகே. இப்ப வேற யாராச்சும் வந்தாங்கன்னா கிளாஸ் நடத்துங்க ப்ரோ, இல்லனா போஸ்ட்போன் பண்ணிக்கலாமா ப்ரோ? முடியுமா? கண்டிப்பா ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. அதான் வந்துட்டு பாக்குறேன். யாராச்சும் வந்தாங்கன்னா கிளாஸ் எடுக்கிறேன், எடுத்துட்டு ரெக்கார்டிங்ஸ் போஸ்ட் பண்றேன். அப்படி இல்லைன்னா நம்ம போஸ்ட்போன் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓகே ப்ரோ. நான் இவர்கிட்ட சுகன் ப்ரோட்ட நான் கேட்டு பாக்குறேன் இப்போதைக்கு. நீங்க உங்களோட அவைலபிலிட்டியை பொறுத்து சொல்லுங்க. அது 26th ஸ்டார்டிங் ப்ரோ. 4th முடியுதுன்னு கன்ஃபார்ம் ப்ரோ. அது இந்த டைம்ல மட்டும் மோஸ்டா வர முடியாது ப்ரோ. ஓகே ப்ரோ. இது சாட்டர்டே சண்டே சான்ஸ் இருக்கா? சாட்டர்டே சண்டே நடுவுல சாட்டர்டே, அது சாட்டர்டே வேணா வரும் ப்ரோ. சண்டே கஷ்டம் ப்ரோ, ஈவினிங்னா. ஓகே 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 ப்ரோ. சரி சரி ப்ரோ. ஓகே ப்ரோ. அப்போ நம்ம வந்துட்டு நீ சாட்டர்டே சாட்டர்டே ஓகேவா? சாட்டர்டே ஈவினிங் ஓகேவா உங்களுக்கு? சாட்டர்டே ஈவினிங் கூட ஓகே ப்ரோ. சரி ஓகே ஓகே. ஸோ நம்ம வந்துட்டு 26க்கு அப்புறம் உங்களுக்கு சாட்டர்டே ஈவினிங் மட்டும் தான் அவைலபிலிட்டியா? சரி ஓகே. நம்ம அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கலாம் ப்ரோ. நானும் இவர்கிட்ட கேட்டு பார்க்குறேன், சுகன் ப்ரோட்ட கேட்டு பார்க்குறேன். ஓகே அதுக்கேற்ற மாதிரி ப்ரோ. நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நம்ம அப்போ அதுக்குள்ள நம்ம வந்துட்டு ஒரு நோட்ஸ் அப்ளிகேஷன் யூஐ நம்ம பில்ட் பண்ண ட்ரை பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓகே ப்ரோ. ஓகே ஓகே. எனக்கு இன்னும் வந்துட்டு மீடியா query பெண்டிங்ல இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் கிரிட் வியூ, மீடியா query கிரிட் வியூ, இது 2 பெண்டிங்ல இருக்கு ப்ரோ. ஸோ அதை வந்துட்டு இந்த கம்ப்ளீட் பண்ணிடலாம். கம்ப்ளீட் பண்ணிட்டு ரெண்டோட விஜிட்டே முடிஞ்சிருதா ப்ரோ? என்னது ப்ரோ? இந்த 2 டாபிக்கோட விஜிட்ஸ் ஃபுல்லா முடிஞ்சிருதா? இல்ல ப்ரோ. ஃபிளட்டர்ல விட்ஜெட்ஸ் மட்டுமே 5K பிளஸ் விட்ஜெட்ஸ் இருக்கு ப்ரோ. நம்ம மோஸ்டா நம்ம அதிகமா யூஸ் பண்றது இவ்வளவுதான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? நிறைய விட்ஜெட் யூஸே பண்ண மாட்டோம். ஸோ அதனால யூஸ் பண்ணக்கூடிய விட்ஜெட்ஸ்ல இவ்வளவு நான் பர்சனலா யூஸ் பண்ணிருக்கிறது இது எல்லாமே யூஸ் பண்ணிருக்கேன். ஓகேங்களா ப்ரோ? ஓகே ப்ரோ. இதுல மென்ஷன் பண்ணாத விட்ஜெட்டும் நான் வந்துட்டு யூஸ் பண்ணிருக்கேன். எதுக்காச்சும் அனிமேஷனுக்கு ரேரா தேவைப்படுற விஷயத்துக்கு நான் யூஸ் பண்ணிருக்கேன். ஆனா மோஸ்டா இப்போ நம்ம பேசிக்ஸ் நம்ம லேர்ன் பண்ணும்போது இவ்வளவு போதும் ப்ரோ. அதுக்கப்புறம் நீங்களே கேட்டீங்க பாத்தீங்களா, இப்போ வந்துட்டு லாகின் ஃபார்ம்ல வந்துட்டு எனக்கு ஒரு விட்ஜெட்டுக்கு மேல, இமேஜ் விட்ஜெட்டுக்கு மேல எனக்கு வந்துட்டு அந்த டெக்ஸ்ட் ஃபில் விட்ஜெட் வேணும், அப்ப என்ன பண்றது அப்படின்னு. ஸோ நம்ம அதை நம்ம ஆர்என்டி பண்ணும்போது நமக்கே தெரிஞ்சிடும். சரி ஓகே, நம்ம ஸ்டாக்கு நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அந்த விட்ஜெட் நம்ம பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்படியே உங்களுக்கே ஸ்டெப் பை ஸ்டெப் புரிய ஆரம்பிச்சிடும். நீங்களே வந்துட்டு லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ பேசிக்கா விட்ஜெட் வந்துட்டு இவ்வளவுதான் ப்ரோ இருக்கு. அப்புறம் இது முடிச்சதுக்கு அப்புறம் அனிமேஷன் விட்ஜெட்ஸ் இருக்கு. ஸோ அனிமேஷன் எப்படி வந்துட்டு அனிமேட் பண்றது அப்படின்னு. ஸோ அதையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். கம்ப்ளீட் பண்ணி ஓகே ப்ரோ. முடிச்சோன்னே நோட்ஸ் போயிடலாம். ஓகேங்களா? ஓகே ப்ரோ. எஸ்டிமேட் வந்துட்டு என்ன அப்படின்னா, ஸோ நம்ம வந்துட்டு
ஓகே. ஸோ நாளைக்கு சாட்டர்டே நாளைக்கு வந்துட்டு அவைலபிள் தானே ப்ரோ நீங்க 8 o'clock? நாளைக்கு அவைலபிள் தான் ப்ரோ மோஸ்டா. சரி, ஓகே ஓகே ப்ரோ. ஸோ அப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு இதை முடிக்க ட்ரை பண்ணலாம். மீடியா குவரியும் சண்டே கிரிட்வியூவும். இருக்கா ப்ரோ? சண்டே இல்லை ப்ரோ, சண்டே வந்துட்டு எனக்கு வேற கிளாஸ் இருக்கு ப்ரோ. ஸோ அதனால சண்டே இல்லை. ஓகே ப்ரோ. ஓகே ஓகே. சரி ஓகே. ஸோ 24th இல்ல. ஆமா ப்ரோ, இது 23rd வந்துட்டு இருக்கும். இருக்கும்னு தான் நினைக்கிறேன். நான் அதை பார்த்துட்டு நான் சொல்றேன் ப்ரோ. ஓகே. என்னோட ஆஃபீஸ்ல வந்துட்டு அப்ளிகேஷன் லைவ் போகல அப்படின்னா நான் வந்துடுவேன். இல்ல லைவ் போகுது அப்படின்னா நான் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பிளான் பண்றேன். வெனஸ்டே இருக்கும் ப்ரோ, கண்டிப்பா வெனஸ்டே இருக்கும். அடுத்த நாள் எக்ஸாம் ப்ரோ. ஓ, அடுத்த நாள் 26 ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னீங்களா ஆ உங்களுக்கு? சரி ஓகே ப்ரோ, நாம பார்த்துக்கலாம் ப்ரோ. அப்போ வந்துட்டு நான் நாளைக்கு இந்த மீடியா கோரி இந்த கான்செப்ட்ஸ் கவர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நோட்ஸ் அப்ளிகேஷன் வந்துட்டு நீங்க வாங்க, எப்போ வரீங்களோ வாங்க. ஸோ அப்போ நம்ம பார்த்துக்கலாம், நோட்ஸ் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஓகே பண்ணிடலாம். ப்ரோ. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு யூஐ டிசைன் பண்ணிடலாம். ஸோ தென் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபயர் பேஸ்ல கனெக்ட் பண்ணி நோட்ஸ் அப்ளிகேஷன் எப்படி வந்துட்டு லைவா லைக் வந்துட்டு க்ரூட் ஆப்ரேஷன் எப்படி பண்றது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஓகே ப்ரோ. ஸோ சேலஞ்சுக்கு நம்ம நோட்ஸ் அப்ளிகேஷன் வந்துட்டு ட்ரிபிள் அதுல இருந்து எடுத்துக்கலாம், யூஏ எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு ஓகே ப்ரோ. இருங்க பார்க்கலாம். triple.com. ஓகே. ஸோ நோட்ஸ் அப்ளிகேஷன் வேணும் எனக்கு. ப்ரோ நம்ம வந்துட்டு மொபைலுக்கு பண்ணலாமா இல்ல வெப்புக்கு பண்ணலாமா? மொபைலுக்கு பண்ணலாம் ப்ரோ. ஏன்னா மொபைல் பண்ணதே இல்ல. சரி ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. இது மொபைல் மாதிரி எத்தனை ப்ராஜெக்ட் ப்ரோ நம்ம பண்ணுவோம்? நம்ம வந்துட்டு நோட்ஸ் அப்ளிகேஷன் வந்துட்டு இந்த ஃபயர் பேஸ் யூஸ் பண்ணி பண்ணுவோம் ப்ரோ. அப்புறம் வந்துட்டு டு டூ லிஸ்ட் வந்துட்டு நம்ம ஏபிஐ யூஸ் பண்ணி பண்ணுவோம். ஓகேங்களா? ஏபிஐல கனெக்ட் பண்ணி நம்ம டு டூ லிஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வேற என்ன நம்ம கொடுத்துருக்கோம்? ப்ரோ ரெட் பஸ் ஏதோ ஒன்று இருக்கும் ப்ரோ. அது அது நம்ம வந்துட்டு அந்த ரெட் பஸ் அந்த யூஐ நம்ம வந்துட்டு பண்ணலாம் ப்ரோ. ஓகேங்களா? ஓகே ப்ரோ. ஓகே, அந்த ரெட் பஸ் அந்த யூஐ வந்துட்டு பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு இருங்க, நான் வந்துட்டு பார்த்து சொல்றேன். நான் அவர்கிட்ட இந்த ரெட் பஸ் வந்து வெப்பும் பண்ணுவோமா இல்ல ஆப் ரெண்டுமே இல்ல எப்படி ப்ரோ? இது நம்ம வந்துட்டு பார்க்கலாம் ப்ரோ. அப்போதைக்கு நம்ம எப்படி பார்க்கலாம், நம்ம வந்துட்டு ரெட் பஸ் வந்துட்டு எப்படி பண்ண முடியுதுன்னு பார்க்கலாம். வெப்ல மட்டும் பண்ண முடியுதா? அது போத் ரெண்டுத்துலயும் பண்ண முடியும். நமக்கு டைம் இருக்கணும்ல. ஸோ எதுக்கு நமக்கு டைம் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகேவா ப்ரோ? ஓகே ப்ரோ. ஓகே ஓகே. ஸோ நோட்ஸ் அப்ளிகேஷன் மொபைல் ப்ரோ. அப்புறம் நம்ம வந்துட்டு வெதர் அப்ளிகேஷன் நம்ம பண்ண போறோம் ப்ரோ. ஓகேவா? ஏபிஐ வெதர் ஏபிஐ யூஸ் பண்ணி நம்ம வெதர் அந்த டேட்டா எப்படி நம்ம அப்ளிகேஷன் நம்ம ஷோ பண்றது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ அது ஓகே ப்ரோ. பார்த்துடலாம். ஓகே ஓகே. மொத்தமா ஒரு 3 to 4 ப்ராஜெக்ட்ஸ் அது மாதிரி இருக்கா ப்ரோ? ஆமா ப்ரோ, கண்டிப்பா. ஸோ ஓகே. வந்துட்டு அதான் மினிமம் 3 ப்ராஜெக்ட்ஸ், மேக்ஸிமம் 4 ப்ராஜெக்ட்ஸ் அந்த மாதிரி கொண்டு வந்துடலாம். ஓகே ப்ரோ. ஓகே ஓகே. எப்படியும் வந்துட்டு இந்த கோர்ஸ் எண்ட்ல வந்துட்டு கான்டெஸ்ட் வைப்பாங்க. ஸோ அதில் வந்துட்டு ட்ரை பண்ணுங்க ப்ரோ. ஏதாச்சும் ஒரு அப்ளிகேஷனோட யூஐ மாதிரி மட்டும் டெவலப் பண்ணா கூட ஓகே தான். யூஐ வரைக்கும் பெர்ஃபெக்டா பண்ணிடுங்க. ஓகேவா? ஓகே ப்ரோ. ஓகே ஓகே. ஸோ ட்ரை பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. ஸ்விக்கியோட யூஐ ட்ரை பண்ணுங்க, ஜொமேட்டோட யூஐ ட்ரை பண்ணுங்க. அதில் ஏதாச்சும் டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஓகே, நம்ம நோட்ஸ் ஓகே ப்ரோ. அப்ளிகேஷன் நம்ம பார்க்கலாம் எந்த யூஐ வந்துட்டு கரெக்டா இருக்கு அப்படின்னு. ஓகே, நோட்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஓகே ஓகே. இது சர்ச் பண்ணிக்கலாம் போல. ஓகே, எல்லாம் கரெக்டா இருக்கு. ஓகே ப்ரோ. ஸோ நம்ம இந்த மாதிரி நம்ம வந்துட்டு பண்ணலாமா ப்ரோ? லைக் வந்துட்டு நோட்ஸ் ஆட் பண்றது உள்ள வந்துட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணும். லைக் டைட்டில், டிஸ்கிரிப்ஷனு, அப்புறம் அந்த டேட் வந்துட்டு டிஃபால்ட்டா நமக்கு காட்டணும். ஸோ அது எல்லாமே பண்ண போறோம். பண்ணிட்டு நம்ம இங்க சேவ் நம்ம கொடுத்துட்டதுக்கு அப்புறம் வந்துட்டு என்ன ஆகணும் அப்படின்னா இங்க நம்ம மெயின்ல அந்த ஹோம் ஸ்கிரீன்ல வந்துட்டு நமக்கு விசிபிள் ஆகும். ஓகே ப்ரோ? ஓகே பண்ணிக்கலாமா? ப்ரோ. ஓகே. ஸோ நம்ம ஆட் பண்றது இந்த ஆட் இந்த பட்டன் கொடுத்து ஓகே ஃபைன் பண்ணிடலாம். பண்ணிடலாம். ஆட் பண்ண போற ஸ்கிரீன் இப்படி இருக்க போகுது. டைட்டில், டெஸ்கிரிப்ஷனு, அப்புறம் சேவ். ஓகே. இது டேட்டா பேஸ்ல போய் சேவ் பண்ணி அது மாதிரி தானே ப்ரோ? ஆமா ப்ரோ. இப்போ ஆனா நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம இப்போதைக்கு நம்ம டேட்டா பேஸ் நம்ம இன்னும் யூஐ பார்க்கல. மட்டும்.
அதனால யூஐ மட்டும் நம்ம பண்ண போறோம். ஸோ ஃபயர் பேஸ் கான்செப்ட் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம டேட்டா பேஸ்ல சேவ் பண்ணி நம்ம பண்ணலாம். ஓகேவா? ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. ஓகே ஓகே. ஸோ அது பண்ணிடலாம் பக்காவா. சரி ப்ரோ, ஓகே, பார்க்கலாம் ப்ரோ. உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா ப்ரோ? ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? இல்ல ப்ரோ. ஓகே ஓகே. நான் தான் ப்ரோ, எனக்கு வந்துட்டு டைம் இருக்கு. நான் இப்போ கூட நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இப்போ ஒரு விஜெட் நான் உங்களுக்கு ஆல்ரெடி கொஞ்சம் இதுவா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பார்க்க வேண்டியது இருக்குல்ல. ம். ஸோ அதனால வந்துட்டு உங்களுக்கு கொலாப்ஸ் ஆயிடும். இது பண்ணலாமா அது பண்ணலாமா டைம் இருக்காது. ஸோ அதனால நீங்க டைம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்தா வாட்ஸ்அப்ல பிங் பண்ணுங்க ப்ரோ, ரிப்ளை பண்றேன். ஓகே ப்ரோ. ஓகே ஓகே. ஸோ அது எல்லாமே பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம இதில் நம்ம கலருமே நம்ம செட் பண்ற மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம நோட்ஸ் நம்ம ஆட் பண்ணும்போதே நம்ம கலர் நம்ம செட் பண்ணணும். லைக் வந்துட்டு ரெட்டா இல்லை ப்ளூவா. ஸோ அந்த மாதிரி கலரும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்துட்டு பேக்கேஜஸ் இருக்கு. ஸோ அந்த பேக்கேஜ் எல்லாம் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா ப்ரோ? ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ, ஓகே. ஓகே. ஸோ அப்புறம் வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா ப்ரோ? இல்ல ப்ரோ, நாளைக்கு பார்க்கலாம் ப்ரோ. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. 1 மினிட் ப்ரோ. ஓகே. விட்ஜெட் வந்துட்டு நமக்கு கார்டுலாம் எடுத்தாச்சு இல்லையா? கார்டு லிஸ்ட் எல்லாம் எடுத்தாச்சு. ஓகே. லைஃப் சைக்கிள்லாம் முடிச்சு ப்ரோ. லைஃப் சைக்கிள் எக்ஸ்பேண்டடு, 14. மீடியா query. ஆ ஸோ இது வந்துட்டு நான் ரெண்டு இது ஒரே இதில் போட்டிருப்பேன். ஸோ அதனால கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ ஓகே, நம்ம வந்துட்டு டே 14ல ரேப் வரையும் கவர் பண்ணியிருக்கோமா? ஸோ சர்க்கிள் அவட்டார் விட்ஜெட்டு இது நம்ம மேலே எடுத்து போட்டாச்சு. ஸோ நாளைக்கு வந்துட்டு மீடியா query கிரிட் வியூ இருக்கு, பெண்டிங்ல இருக்கு. ஸோ அதை முடிச்சு விட்டு அலர்ட் பாக்ஸும் பார்த்துடலாம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் அலர்ட் பாக்ஸ். ஸோ அதுக்கப்புறம் ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கு, இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எதுவுமே நம்மளால அவாய்ட் பண்ண முடியாது. இது எல்லாமே நமக்கு தேவையானது தான். ஸோ இதுவும் நம்ம டக்குன்னு நம்ம முடிச்சுட்டு அனிமேஷன் விட்ஜெட் முடிக்கணும். ஓகே சரி, ஓகே ப்ரோ, நம்ம பார்க்கலாம். கம்ப்ளீட் பண்ணலாம், முடிஞ்ச அளவு சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகே ஓகே. ஓகே ப்ரோ. நாளைக்கு மீட் பண்ணலாம் ப்ரோ. பை ப்ரோ, பை ப்ரோ.